அருள் அமுதம். ராம சத்குரு சுவாமினஹ ஜெய். ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய். ஷ்யாமா காச்சன சந்திரிகா त्रिभुवने पुण्यात्मनामानने सीमा शून्यकवित्ववर्षजननी या कापि कादम्बिनी माराराधिमनोविमोहनविधौ काचित्तमः कन्दली कामाक्ष्याः करुणाकटाक्षलहरि कामाय मे कल्पताम्. वाल्मीकिगिरिसम्भूता रामसागरगामिनी पुनातु भुवनं पुण्य रामायणमहानदी. यः कर्णाञ्जलिसम्पुटैरहरः सम्यक् पिबत्यादरात् वाल्मीकेर्वदनारविन्दगलितं रामायणाख्यं मधु. जन्मं व्याधिजरा विपत्तिमरणैः अत्यन्तसोपद्रवं संसारं सविहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतम्. आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं. नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै. नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः. भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्. ओं श्री सीता लक्ष्मण भरतशत्रुघ्न हनुमत् समेत श्रीरामचन्द्राय परब्रह्मणे नमः. ओं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः. वाग्देव्यै नमः. ओं हनुमते नमः. श्रीहरये नमः. 5:35 ஆற்றுலேருந்து கிளம்பியாச்சு. அகாரணமாக 20 நிமிஷம் போரூர் சிக்னலில் நின்று இருக்கும். ஏதோ ஒரு ஊர்வலம் போகணும், அதுக்கு இடம் விடணுங்கிறதுனால 20 நிமிஷமாக போரூர் சிக்னலில் இருந்ததுனால தான் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக போயிடுது. 10 நிமிஷம் லேட்டாக போனதுனால க்ஷமாபணம் கேட்டுண்டு மேற்கொண்டு கதையை ஆரம்பிக்கிறேன். தசரத சக்கரவர்த்தி கதே அர்த்தராத்திரே தூ, ராத்திரி 12 மணிக்கு உயிரை விட்டான் அப்படின்னு சொல்றது ராமாயணம். ஹா ராகவ மகாபாஹோ ஹா மமாய ஆயாசநாசனா, ஹா மம ஆயாசநாசனா, என்னுடைய ஆயாசத்தை போக்குவேடா ராமா, எங்க இருக்கு? ஏன் இது மாதிரி சொல்றான் தசரதன் அப்படின்னாக்க, ஜீவ வியோக காலத்துல அநேக விதமான சிரமங்கள் இருக்கும், வலிகள் இருக்கும். அந்த வலி எப்படி இருக்கும்னு நான் இப்போ சொன்னாக்கா ராத்திரி தூங்க முடியாது, பயமாயிடும். அப்படி ஒரு வலி இருக்கும். அந்த வலியிலிருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக சத்புத்திரனா இருந்தால் அப்பாவுடைய தலையெடுத்து மடியில் எடுத்து வச்சுண்டு நன்னா காய்ச்சின பாலை ஆற வச்சு சூடு இல்லாமல் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி அப்பாவோட வாக்கில் ராமா ராமா ராமான்னு சொல்லி விடுவான். அதனால தான் காஷ்யாந்து மரணான் முக்தி அதவா புத்திர சந்நிதௌ, புத்திரனுடைய சந்நிதியில ஜீவ வியோகமாகணும்னு ஏன் பிரார்த்தனை பண்றது? புத்திரன் வந்து ராம ராமா கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்த கோவிந்தா மகாதேவ மகாதேவான்னு சொல்லணும். அழகு ஆர்ப்பாட்டம் பண்றதெல்லாம் பின்னாடி. ஜீவ வியோக காலத்துல பகவத் ஸ்மரணை ஏற்பட்டு அந்த ஜீவன் நல்ல கதியை போய் அடையணுங்கிறதுனால தான் பகவன் நாமாவே. இது ஜீவ வியோகத்துல இருக்க, யாருக்கு ஜீவ வியோக காலம் இருக்கோ அவ வந்து நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு அவள்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா
சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஆச்சாரியார் சொல்றார், கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத் தஹ்சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயத்சு மயூரம் சமாருஹ்யமாபைரிதித்வம் புரஷக்தி பாணிர்மமாயாஹி சீக்ரம். கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத், யம தூதாள்லாம் வராளாம் கூட்டிட்டு போறதுக்கு. அவள்லாம் எப்படி வருவான்னா சுப்பிரபாதம் பாடிண்டேவா வருவா. கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத், ரொம்ப கோபத்தோட வருவாளாம் தூத்தாள்லாம். என்ன சொல்லிட்டு வருவான்னா, தஹ்சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயத்சு, வேதம் பிரார்த்தனை பண்ணிட்டு எதடா அக்ரூரமான சப்தம் அப்படின்னு கேட்டுது பிரம்மத்துக்கிட்ட. அப்போ சொல்றா, சிந்தி பிந்தி ஹந்தி கட்டு இதி வாச க்ரூராணி. வெட்டு கொள்ளு பசுக்கு இதெல்லாம் தான் குரூரமான சப்தங்கள் அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த வேதம் சொன்ன பதத்தை ஆச்சாரியால் அப்படியே சுப்பிரமணிய புஜங்கத்தில் போட்டிருக்கா. தஹ்சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயத்சு, இந்த ஜீவனை வெட்டு கொள்ளு பொசுக்கு அப்படின்னு சொல்லிட்டே வருவாளாம். அப்ப நீ என்ன பண்ணணும்னா, மயூரம் சமாருஹ்யமாபைரிதித்வம், மயில் மேல ஏறி சக்தி பாணியாக நான் இருக்கேன் குழந்தை, காப்பாத்துறேன், கவலைப்படாத பயப்படாதேன்னு சொல்லணும். மயூரம் சமாருஹ்யமாபைரிதித்வம், நான் இருக்கேன் பயப்படாதேன்னு சொல்லணும். எப்படி வரணும்னா, புரஷக்தி பாணிர்மமாயாஹி சீக்ரம். அப்பா ஜீவ வியோகம் காலத்துல புள்ள பக்கத்துல இருந்திருப்பான். அவர் கடைசி காலத்துல கையை காலெல்லாம் இழுத்துட்டு போனது பையன் பார்த்துருப்பான். அது அப்படியே மனசுலேயே நின்று இருக்கும். ஆற்றுல பண்ணக்கூடிய சம்ஸ்காரங்கள், ஸ்மசானத்தில் பண்ணக்கூடிய சம்ஸ்காரங்கள்லாம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு ராத்திரி ஆற்றுல படுத்துன்னு இருப்பான். ராத்திரி 12 மணிக்கு எழுந்து லைட்டை போடுவான். மாமி கேட்பா, 2 நாளாக தூக்கமே இல்லையன்னா, தூங்கலான்னு நினச்சேன், லைட்டை வேற போடுறேன் அப்படின்பா. அந்த மாமா சொல்லுவார், எங்கள் அப்பாட்ட கடைசி காலத்தில் இந்த கை கால் இழுத்ததெல்லாம் நான் பார்த்துட்டேன். அதெல்லாம் எனக்கு இப்போ லைட் அணைச்சா பயமாக இருக்குது. கரண்ட் சார்ஜ் போனாலும் பரவாயில்ல, 10 நாளைக்கு லைட்டு எரியட்டும், எனக்கு எப்போ பயம் தெளியறதோ அப்போ நான் லைட்டு அணைக்கிறேங்கிறான். மரணாவஸ்தையில் இருந்தவனை பார்த்தவனுக்கு பயம் தெளியறதுக்கு 10 நாள் ஆகும்பொழுது, நான் இருக்கேன், நான் காப்பாற்றுறேன்னு என்னமா இவனால சொல்ல முடியும்? மரணாவஸ்தையில் இருக்கிறவனை பார்த்ததுக்கு பயம் தெளியறதுக்கு 10 நாள் ஆகுது. இப்படி ஹாமமாயாசனாசனா தசரதன் சொல்றான், என்னுடைய ஆயாசத்தெல்லாம் போக்குவேடா ராமா, எங்க இருக்க இப்போ? பரதனுக்கு சொல்லி அனுப்பி அவன் 12 நாள் பண்ணக்கூடிய ஔத்வதேகிகமான சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி 13 நாள் சுபஸ்வீகரணம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது வசிஷ்டர்கிட்ட பரதன் கோச்சுண்டான். நான் ராஜா கிடையாது, எங்க அண்ணா தான் ராஜா. எங்க அண்ணா எங்க இருக்காரோ நான் அவரை போய் பார்த்து கூட்டிட்டு வந்து அவரை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டோ, அவரை ராஜாவா வச்சுட்டோ, அப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம். அவர் இல்லாத ராஜ்யத்துல ஊர்ல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அயோத்தியில தேவையான அளவுக்கு பாதுகாப்புக்கு மனுஷால வச்சுட்டு சதுரங்க சைன்யத்தோட 3 அம்மாக்களோடும் பரதன் சத்ருக்னன் 2 பேரும் கிளம்பி அண்ணா எங்க இருக்கான்னு பார்க்கறதுக்கு சுமந்திரன் சொன்னா, நான் தான் கொண்டு போய் விட்டேன், இந்த இடத்துல கொண்டு போய் விட்டேன் அப்படின்னு. ராமபிரான எந்த இடத்துல கொண்டு விட்டானோ அதே இடத்துல பரத சுவாமியும் சத்ருக்ன சுவாமியும் கொண்டு வந்து விட்டான் சுமந்திரன். குஹன ஆலம்பால கொண்டு வர சொல்லி ஜட்டையை தரிச்சுண்டு பரத்வாஜாசிரமம் வந்தான் பரதன். அவர் நீங்க எல்லாரும் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொன்னார். குஹன் பரதன் சத்ருக்னன் வரதை பார்த்து சதுரங்க சைன்யத்தோட பானத்தோட வரதை பார்த்து ராமபிரான்ட்ட சண்டை போட போறான் போல இருக்குன்னு நினைச்சுட்டான் முன்னாடி. அதுக்கப்புறம் பரதனை பார்த்தா ராமரை பார்க்குற மாதிரியே இருக்கு, சத்ருக்னனை பார்த்தா லக்ஷ்மண சுவாமியை பார்க்குற மாதிரியே இருக்கு. இவா 2 பேரும் இவா 2 பேர் மாதிரி இருக்காளே. ராமருக்கு பின்னாடி பிறந்தவா தப்பு பண்ண மாட்டா, நம்ம ஏதோ அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு பரத்வாஜாசிரமம்
அவர் நீங்கள் ஆதித்யங்கள்லாம் பண்ணிக்கணும், ஆகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நான் தனியாக வரல பரத்வாஜரே, சதுரங்க சைன்யத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆகாரம் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு தேவலோகத்திலேருந்து விஸ்வகர்மாவை வரவழைச்சி சாப்பாடெல்லாம் மலைமலையாக குமிஞ்சு கிடக்கு. சௌக்கியங்கள் நிரம்ப இருக்கு அந்த ஆசிரமத்தில். எப்பேற்பட்ட சௌக்கியம்னா, குதிரை தேய்ச்சி விடுற பையனுக்கு 7-8 அப்சர ஸ்திரீகளாம் கைகால் பிடிச்சி விடுறது. அங்கே வந்தவா எல்லாருக்கும் பரத்வாஜர் எண்ணெயை கொடுத்து ஸ்நானம் பண்ணிட்டு வர சொல்லி, நல்ல வஸ்திரத்தை கொடுத்து, நல்ல ஆபரணங்களை கொடுத்து, எல்லாத்தையும் போட்டுக்க சொல்லி, பரதன் நான் சாப்பிட மாட்டேன்ட்டான். எங்கள் அண்ணா எங்கே இருக்காருன்னு தெரியாது, நான் எப்படி இங்கே சாப்பிடுவேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, பரதன் சாப்பிடல அப்படின்ன உடனே மற்றவாளும் சாப்பிடல அப்படின்னு சொன்னான். பரதன் சொன்னால், எனக்கு தான் எங்கள் அண்ணா காணும், நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இங்கிதங்கள். நம்ம மெட்ராஸ்லேருந்து கிளம்பி கார் வச்சு டிரைவரை போட்டுட்டு ஒருத்தர் ஆற்றுக்கு போயிருப்போம். அங்கே போய் இறங்கின உடனே அவள் நம்மளை சாப்பிட சொல்லுவாள். நமக்கு வயிறு சரி இருக்காது, நம்ம சாப்பிட்றோம் ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம். அந்த டிரைவர் சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு கேட்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. சில பேர் என்ன பண்ணுறா, காரை விட்டு இறங்கியாச்சுன்னா திரும்ப கார் ஏறுற பரியந்தம் டிரைவரோட ஸ்மரணையே கிடையாது. இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால பரதாழ்வார் நான் சாப்பிட மாட்டேன், நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுனால ஒவ்வொரு குதிரை தேய்ச்சி விடுற பையனுக்கே 7-8 அப்சர ஸ்திரீகள் இப்படி சுஷ்ரூஷையெல்லாம் நடந்து எல்லாம் ஆகாரங்கள்லாம் ஆச்சு. எல்லாரும் சிரம பரிகாரம் பண்ணிட்டு இருக்கா. இந்த பசங்கள்லாம் என்ன நினைச்சா, இந்த உபச்சாரங்கள்லாம் பர்மனண்டா இங்கேயே இருக்கும் போல இருக்கு, அதனால நம்ம அயோத்திக்கும் போக வேண்டாம், காட்டுக்கும் போக வேண்டாம், பரதனும் ராமனும் எங்க இருந்தாலும் சௌக்கியமா இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் வேற பண்றாள். நைவாயோத்யாம் கமிஷ்யாமஹ ந கமிஷ்யாம தண்டகானே குஷலம் பரதஸ்யாஸ்து ராமஸ்யாஸ்து ததா சுகம். இதெல்லாம் பர்மனண்டா நடக்கும்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். ஆனா அந்த உபச்சாரங்கள்லாம் பர்மனண்டா கிடையாது. கல்யாணமாகி பொண்ணோட மாப்பிள்ளை கட்டுசாத கூடதையோட கிளம்பினானோ ஆச்சு. இந்த மாமியார் பண்ற உபச்சாரங்கள்லாம் பர்மனண்டா பண்ணுவா போல இருக்குன்னு நினைச்சுன்னு மாப்பிள்ளை கட்டுசாத கூடையும் பொழுது வேனை கேன்சலை பண்ணி இந்த பொண்ணாத்திலே தங்கிட்டான்னா என்ன நடக்கும்னா, மாமியார் அங்கேருந்து சொல்லுவள், மாப்பிள்ளை நீங்கள் சித்த ஹைட்டாக இருக்கேள், வாழைக்காய் என்னால் பறிக்க முடியல, அங்கேருந்து பறித்து கொடுங்க. நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டு ஃப்ரீயாக தானே இருக்கேள், இந்த வாழை பந்தலெல்லாம் எடுத்து அதுலேருந்து தண்டெல்லாம் எடுத்து கொடுங்கோ, நாளைக்கு சமையலுக்காது ஆகும் அப்படின்னு அந்த மாப்பிள்ளையே வேலை வாங்க ஆரம்பிப்பள். மாமியார் பண்ற உபச்சாரங்கள் பர்மனண்டா நடக்கும்னு எந்த மாப்பிள்ளை அந்த இடத்துலயே உட்கார்ந்து அந்த உபச்சாரங்கள்லாம் வியர்த்தம்னு நினைக்கிறானோ அது மாதிரிங்கிற. நைவாயோத்யாம் கமிஷ்யாமஹ ந கமிஷ்யாம தண்டகானு. பரதனை பார்த்து கேட்கிறார் பரத்வாஜர், அநேக விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன் பரதா, உங்க அப்பாவுக்கு 3 மனைவிகள் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனா எந்தெந்த மனைவிக்கு யார் யார் பிறந்தாங்கிறது எனக்கு தெரியாது, நீ சித்த சொல்லு அப்படின்னு சொல்லி பரத்வாஜர்கிட்ட, தோ இங்க இருக்காளே பரம பாக்யவதி, இவதான் எங்க அண்ணாவை பெற்ற பாக்யசாலி, கௌசல்யா தேவின்னு பேர். யாமிமாம் பகவந்தீனாம் சோகானசனகர்ஷிதாம் பிதுருஹி மஹீம் தேவிம் தேவதாமிவ பஷ்யசி. தேவத மாதிரி பிரகாசிக்கிறாளே இவ கௌசல்யா தேவி. பரம பக்தனான லக்ஷ்மண சுவாமியோடையும் சத்ருக்னனோடையும் அம்மா சுமித்ரா இங்க இருக்கா. ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையோட பேரையும் சொல்லியாச்சு, அம்மாவுடைய பேரையும் சொல்லியாச்சு. இன்னொரு அம்மாவுக்கு 2 குழந்தை பிறந்தது, அந்த அம்மாவுடைய பேரையும் சொல்லியாச்சு, 2 குழந்தைகளுடைய பேரையும் சொல்லியாச்சு. 3 குழந்தைகள், 2 அம்மா சரியா போயிடுது, இன்னும் ஒரு அம்மா ஒரு குழந்தை தான் பாக்கி. இது பரத்வாஜரே புரிஞ்சுன்னு இருக்கலாம்.
ஆனா பரதன்ட்ட கேட்கிறா, இது யாருன்னு கேட்கிறா. இவளா ஏஷாதம் புருஷம் வியாக்ரம் சிம்ம விக்ராந்தகாமினம். இவள் குரோதனாம் அகிருத பிரக்ஞாம் திருப்தாம் சுபகமானினீம் ஐஸ்வர்ய காமாம் கைகேயீம் அனார்யாம் ஆர்யரூபிணீம். தசரத சக்கரவர்த்தி காலமாகறதுக்கு முக்கியமான காரணமா இருக்காரதே இவதான். பரம துஷ்ட ராஜ்யத்தை கேட்ட இவளுக்கு என்ன லாபம் தெரிஞ்சது தெரியுமோ? விதவா கோலம் கிடைச்சதுதான் மிச்சம். இந்த ராஜ்யம் வேணும்னு ஆசைப்பட்டு இவள் பிரயத்னப்பட்டதுக்கு வைதவியம் தான் மிச்சமாச்சு அப்படின்னு சொல்ல, உன் அம்மாவை அப்படி சொல்லாத பரதா அப்படின்னு பரத்வாஜர் சொல்றார். உங்க அம்மாவை அப்படி சொல்லாத, ஏன்னா வேதம் மாத்ரு தேவோ பவ, அம்மாவை நீ தெய்வமா வணங்கணும்னு வேதம் சொல்றது. அம்மாவை நீ தெய்வமா வணங்கணும்னு வேதம் சொல்றதே தவிர அம்மா எப்படி இருக்கணும்னு வேதத்துல சொல்லல. அதனால நீ அவளை தப்பா பேசாத. ரெண்டாவது, அவள் நல்ல உபகாரமா தான் பண்ணியிருக்கா. என்ன உபகாரம் பண்ணியிருக்கா? எங்க அண்ணா ராமன் காட்டுக்கு போறது உபகாரமா உங்களுக்கு அப்படிங்கிறான் பரதன். அவசரப்படாத பரதா, உங்க அப்பா நீ கைகே தேசத்துல இருந்த உங்க அப்பாவுக்கு ஒரு ஸ்வப்னம் வந்தது. அந்த ஸ்வப்னத்துக்கு பலன் என்ன அப்படின்னாக்கா, ராஜா மரிச்சு போயிடுவான், அப்படி இல்லைன்னா ராஜா மரிச்சா என்ன துக்கமோ அந்த துக்கம் சேரும் அப்படின்னு அந்த ஸ்வப்னத்துக்கு பலன். அஷ்டகிரக சேர்க்கைன்னு ஜாதகத்துல சொல்றார். அதனால அவர் கைகேயை என்ன நினைச்சா, தசரதனுக்கு பட்டாபிஷேகம், அவன் ராஜாவா தான் இருக்கான், இந்த ஸ்வப்னத்தினுடைய பலன் தசரதனுக்கு சேரக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா ராஜா யாரு? ராமன் தான் ராஜா. ராமனை பலி கொடுக்கறதுக்கு கைகேயி தேவிக்கு இஷ்டம் கிடையாது. தன் ஆத்துக்காரரையும் பலி கொடுக்கறதுக்கு இஷ்டம் கிடையாது. தன் புள்ள பலியானாலும் ஆகலாம், ராமபிரானுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சவடா உங்க அம்மான்னா. உன்னை பலி கொடுத்தாலும் கொடுக்கலாம், ராமபிரானுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்துல அவன் நினைச்சிருக்கா அப்படின்னு சொன்னான். அதுக்கு பரதன் சொல்றான், சரி இப்ப எங்க அப்பாவை கொண்டு போயிடுத்தே அப்படின்னா, ஸ்வப்னத்துக்கு பலன் ராஜா மரிச்சு போயிடுவான்னு இருக்கு, அவள் உன்னை பலி கொடுக்க கூடாதுங்கிறதுனால ராமனை காட்டுக்கு அனுப்பினா. நீ என்ன பண்ணினேன்னா 14 வருஷம் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு பாதுகான்யஸ்த ராஜ்ய பரிபாலனம் பண்ற. இந்த பாதுகையை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஸ்வப்னத்துக்கு உண்டான பலனுக்கு ஒரு வீரியம் உண்டோனோ அந்த வீரியம் கிழவரை தூக்கின்னு போயிடுதுன்னு. ஒவ்வொரு ஸ்வப்னத்துக்கும் ஒவ்வொரு பலன், அந்த பலனுக்கு ஒரு வீரியம். அந்த வீரியத்தினுடைய அடிப்படையில தான் தசரதன் காலமானா. இதுக்கப்புறம் நீ உங்க அம்மாவை ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு பரத்வாஜர் என்னைக்கு சொன்னாரோ அன்னியிலிருந்து பரதன் தன்னுடைய அம்மாவை திட்டினான்னு ராமாயணத்துல எந்த இடத்துலையுமே கிடையாது. பரத்வாஜர்கிட்ட தான் கடைசியா அவன் திட்டினான். அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவான கைகேயி தேவியை திட்டினானே கிடையாது. அங்கே இருந்து கிளம்பி சித்திரக்கூட்டத்துல தான் உங்க அண்ணா இருக்கா அப்படின்னு பரத்வாஜர் சொல்லி சித்திரக்கூட்டத்துல சதுரங்க சைன்யத்தோட நடந்து போயின்னு இருக்கான். சைன்யங்கள்லாம் பின்னாடி மெதுவாக வருது. இவனுக்கு அவசரம் தாங்கல, அண்ணாவை பார்த்தாகணும். அதனால முன்னாடி நடந்து போயிட்டே இருந்தான், யாராவது இருக்காளா பார்க்கலாம் அப்படின்னு. அவன் ரொம்ப தூரம் நடந்துட்டே போனான். தூரத்துல ஒரு குடிச ஆசிரமம் தெரிஞ்சுது. அந்த ஆசிரம வாசல்ல ஒரு ரிஷி உட்கார்ந்துருக்கார், பக்கத்துல ரிஷி பத்னி இருக்கா. அவகிட்ட போய் கேட்போம், எங்க அண்ணா எங்க இருக்காரு நீங்க பார்த்தீங்களான்னு கேட்கலாம்னு தூரத்துல இருந்து பார்த்த குடிசையை நோக்கி வந்துட்டே இருக்கான். அப்படி வந்துட்டே இருக்கும் பொழுது கிட்டக்க வர 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 என்ன எடுத்து யாரோ ஒரு ரிஷி உட்கார்ந்துருக்கான்னு நினைச்சவன் தன்னுடைய அண்ணாதான் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு கதறிட்டான். ஊட்டஜே ராமமாசீனம்
ஜடாமண்டலதாரிணம் சந்தனேன மஹாருஹேண யஸ்யாங்கமுபசேவிதம் மலேன தஸ்யாங்கமிதம் கதமாரியஸ்ய சேவதே மன்னிமித்தமிதம் துக்கம் பிராப்தம் ராமசுகோசிதः திக்ஜீவிதம் நிஷம்சஸ்ய மம லோக விகர்ஹிதம். எந்த அண்ணாவுடைய உடம்புல சந்தனம் பூசி பார்க்கணும்னு நினைச்சேனோ அந்த அண்ணாவுடைய உடம்புல தூசி படிஞ்சு பார்த்தேனே. எந்த அண்ணாவுடைய தலையில கிரீடத்தை தரிச்சு பார்க்கணும்னு நினைச்சேனோ அந்த அண்ணாவுடைய தலையில ஜடையை தரிச்சு பார்த்தேனே. எந்த அண்ணாவை சூழ்ந்து எல்லாரும் சபாலை எல்லாரும் இருக்கணும்னு பார்க்கணும்னு நினைச்சேனோ அந்த அண்ணாவை சூழ்ந்து மிருகங்கள் இருக்கிறத பார்த்தேன். எந்த அண்ணா சிம்மாசனத்துல உட்காந்து பார்க்கணும்னு நினைச்சேனோ அந்த அண்ணா தர்பாசனத்துல உட்கார்ந்துருக்கு. இப்படி வேஷம் போட்டு இப்படி இருக்கிறதுக்கு பாபியான நான் பிறந்தது தானே காரணம்னா. திக்ஜீவிதம் நிஷம்சஸ்ய மம லோக விகர்ஹிதம். தர்பார்ல உட்காந்து வச்சு பார்க்கணும் எங்க அண்ணாவன்னு ஆசைப்பட்டேன். இப்படி குடிசையில உட்காந்து வச்சு பார்க்கணும். இத்தனை சிரமங்களும் வரத்துக்கு காரணம் நான் தானே அப்படின்னு ராமனுடைய சரணம் எங்க இருக்குன்னு தேடி பார்க்கறதுக்குள்ள அவன் உடனே கீழே விழுந்துட்டான். பரதன் கால் கிடைக்காம கீழே விழ ராமர் எழுப்பி பரதனை சமாதானப்படுத்தி உச்சி முகந்து முத்தம் கொடுத்து பகவான பரதனை ஆலிங்கனம் பண்ணிண்டு, என்னடா ஆச்சு பரதா, என்ன நடந்தது, நீ எப்படி இருக்க, சௌக்கியமா இருக்கியா, ராஜ்யங்கள்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்க, ஊர்ல அயோத்தியில உள்ள பிரஜைகள்லாம் எப்படி இருக்கா. அப்ராய ராமஸ்தம் மூர்த்தி பரிஷ்வத்யத ராகவः அங்கே பரதமாரோப்ய பரியப்ருச்சத் சமாஹிதः त्वनुते भूत्पिता तात यदारण्यं त्वमागतः न हि त्वं जीवतस्तस्य वनमागन्तुमर्हसि. ராஜ்யங்கள்லாம் எப்படி இருக்கு, ராஜ்யத்துல சத்ரு பட்சத்திலேருந்து ஏதாவது உனக்கு இடையூறுகள் வருதா, அப்பா எப்படி இருக்கா, அம்மா எப்படி இருக்கா, என்ன ஏது, உன் கூட இருக்கிறவா எல்லாரும் கெட்டிக்காராளாக இருக்காளா. ஏன்னா ராஜ்யத்துல கெட்டிக்காரத்தனம் இல்லைன்னாக்கா ராஜ்யம் நடத்துறது ரொம்ப சிரமம். 1000 முட்டாள மந்திரியா பக்கத்துல வச்சுக்கிறதும் ஒண்ணுதான், ஒரு கெட்டிக்காரனை மந்திரியாக்கி பக்கத்துல வச்சுக்கிறதும் ஒண்ணுதான். கலியுகத்துல எப்படி இருக்கும்னு திரேதா யுகத்திலேயே சொல்லிட்டார். கச்சித் சஹஸ்ரான் மூர்க்கானாம் ஏகமிச்சசி பண்டிதம் பண்டிதோ ஹ்யரிய கிருச்ரேஷு குருயான் நிஸ்ரேயசம் மஹத். ராஜ்ய பரிபாலனத்தை பத்தி நிறைய கேள்விகள்லாம் கேட்கிறா பகவான். அது மாத்திரம் இல்லாம யாம் விருத்திம் வர்த்ததே தாத யாஞ்சன பிரபிதாமஹாஹ தாம் விருத்திம் வர்த்தசே கச்சித் யாச்ச சத்பதகா சுபா. நம்மளுடைய சூரிய வம்சத்துல அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா இவாள்லாம் பண்ணின தர்மத்தை மாத்தாம நீ ராஜ்ய பரிபாலனம் பண்றியான்னு கேட்கிற முக்கியமான கேள்வி இது. அயோத்தியா காண்டத்துல கச்சித் சர்க்கம்னு பேரு, 100வது சர்க்கம். கச்சித்னா எல்லாரும் எப்படி இருக்கா எப்படி இருக்கான்னு கேட்கறது. இதுல பகவான் சொல்ற, அப்பா தாத்தா கொள்ளு தாத்தாலாம் என்ன ராஜ்யத்துல சிஸ்டங்கள்லாம் வச்சிருந்தாலும் அதை மாத்தாம நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்கிறது. ஏன் இப்படி கேட்கணும்னா, அப்பாவுக்கு வயசாயிடுத்து, அவருக்கு ஒன்றும் புரியாது, எல்லா சட்டத்திட்டத்தையும் நான் மாத்துறேன்னு நீ மாத்திடாதேன்னு அர்த்தம் ஒண்ணு. ரெண்டாவது, நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த தர்மங்கள் எல்லாமே நல்ல வழியை காமிக்கக்கூடிய தர்மங்கள். யாச்ச சத் பதகா சுபா. சத் பதா அப்படிங்கிற, சத்பதானா நல்ல வழின்னு அர்த்தம். அது நல்ல வழிக்கு காமிக்கக்கூடிய விஷயங்கள்
இன்றைக்கும் நம்ம குடும்பத்தில் அப்பா தாத்தாலாம் என்ன தர்மங்கள் பண்ணினாலோ அந்த தர்மத்தை நம்ம விடாமல் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவா, அதெல்லாம் பழைய காலத்தில் சரியாக போயிடுச்சு சார், நான் இப்போ புதுசாக ஒரு தர்மம் ஆரம்பிச்சிருக்கேங்கிற மாதிரி. இந்த புதுசாக ஆரம்பிக்கிற தர்மங்கள்லாம் நிலச்சி நிற்காது. அப்பா தாத்தாலாம் என்ன பண்ணினாலோ அந்த தர்மத்தை விடாமல் பண்ணணும். அவா காலத்தில் அவள் எதுவும் தர்மங்கள்லாம் பண்ணலை அப்படின்னா இப்போ உன் காலத்தில் நீ தர்மங்கள் ஆரம்பிக்கணும். இந்த தர்மத்தை ஆரம்பித்து உன் குழந்தைக்கு, உன் பேரனுக்கு, உன் பேத்திக்கு எல்லாருக்கும் இந்த விஷயத்தை சொல்லி, நம்ம ஆத்துல இந்த தர்மம் நான் ஆரம்பிச்சதுப்பா, இதிலேருந்து ஆரம்பித்து சந்ததிகள் நிற்காம நீ இந்த தர்மங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும்னு குழந்தைகளுக்கு நல்ல உபதேசங்கள் பண்ணணும். பரதன் சொல்றான், நான் கேகே தேசத்துல இருந்தேன்னா நீங்க சித்திரக்கூட்டத்தில் இருந்தேன், நம்மளுடைய அப்பா காலமாயிட்டா அப்படின்னு சொல்றான் பரதன். என்னடா பரதா சொல்ற, நான் கிளம்பி வரும்பொழுது அப்பா நன்னாதானே இருந்தா, நீ இன்னும் இப்படி சொல்ற? ஆமாவண்ணா, நீங்க பிரியபுத்திரன், அப்பாவுக்கு பிரியபுத்திரனான தாங்கள் வனவாசம் கிளம்பினதுக்கு அப்புறம் உங்களுடைய பிரிவு தாங்காம அப்பா காலமாயிட்டான்னு சொன்னோடனே ஓன்னு அழறார் பகவான். சாஸ்திரத்தை சொல்ற, அப்பா நம்ம மேல வச்ச பிரியம் நம்ம அப்பா மேல வைக்க முடியாதுடா பரதா. அம்மா புள்ள மேல வச்ச பிரியம் அப்பாவால வைக்க முடியாது. இது ரெண்டுத்துக்கும் உதாரணம் ராமாயணமே. பகவான் சொல்றார், 14 வருஷம்தான் எனக்கு வனவாசம். 14 வருஷம் முடிஞ்சு 15வது வருஷம் முதல் நாள் அயோத்திக்கு நான் வந்துருவேன்னு அப்பாவுக்கு நன்னா தெரியும். இந்த 100 மைல் பிரிவு தாங்காம அப்பா காலமாயிட்டான்னு நீ சொல்றியடா பரதா. இனிமே எப்பவுமே அப்பா வரமாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் உங்ககிட்ட ராஜ்யங்கள்லாம் எப்படி நடக்கிறதுன்னு கேட்கறனே, அதுதாண்டா அப்பா வச்ச பிரியத்துக்கும் நம்ம அப்பா மேல வச்ச பிரியத்துக்கும் வித்தியாசங்கிறது. இனிமே அப்பா இந்த உலகத்துக்கு வரமாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் குஷலங்கள் விசாரிக்கிறேனே. 14 வருஷம் பிரிவு தாங்காம அவர் காலமாயிட்டான்னு சொல்ற, அந்த பிரியம் எங்க இருக்கு, இந்த பிரியம் எங்க இருக்கு? பரதன் சொன்னா, நான் 12 நாள் சம்ஸ்காரங்கள்லாம் முடிச்சிட்டேன்னா, ஆனா நீங்க தான் பிரியபுத்திரன் அப்பாவுக்கு, உங்க கையால பிண்ட பிரதானங்கள்லாம் பண்ணாதான் அப்பாவுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி ராமபிரான் உடனே பிண்ட பிரதானங்கள் பண்ணி தர்ப்பசம்ஸ்காரம் பண்ணி முதல் நாள்லேருந்து பண்ணக்கூடிய கர்மாக்கள்லாம் பண்ணி பிண்ட பிரதானங்கள்லாம் புண்ணாக்களையும் மூங்கிலரியில் அரிசியிலும் பண்றார். ஏன் அப்படி பண்ணணும்னா, யதன்னா புருஷோ பவதி ததன்னாஸ்தஸ்ய தேவதாஹ. புண்ணாக்களையும் மூங்கில் அரிசியிலையும் ஏன் பிண்ட பிரதானம் பண்ணார் அப்படின்னாக்க, நம்ம எதை சாப்பிட்றோமோ அது முன்னோர்களுக்கு பிண்டமாக கொடுக்கணும். சவுத் இந்தியாக்காரா நம்ம இங்கேருந்து காசிக்கு போய் கயா சாதம் பண்ணணும்னு போனோம்னா நமக்கெல்லாம் அரிசியில் சாதம் பண்ணி அதில் பிண்ட பிரதானம் பண்ணுறோம். இதே நார்த் இந்தியாக்காரா வந்தானா அவளுக்கு அரிசியில் பிண்ட பிரதானம் கிடையாது, கோதுமை மாவில் பிண்ட பிரதானம். ஏன்னா அவள் எப்போதும் ரொட்டியை தான் சாப்பிட்றா. எதன்னா புருஷோ பவதி ததன்னா தஸ்ய தேவதாக அப்படின்னு ஒரு சாஸ்திரம். இதிலிருந்து என்ன தெரியறதுன்னா, நம்ம என்ன சாப்பிட்டாலும் பகவத் அர்ப்பணத்தோட சாப்பிடணும். பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆகாது, உடம்புக்கு எந்த வியாதியும் கொடுக்காது. இல்லையே சார் நான் ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன் அப்படின்னா, ஹோட்டலில் சாப்பிட்டாலும் பரிசேச்சனம் பண்ணி சாப்பிட்டாக்க, ஏன்னா பிராணாக்னி ஹோத்திரம்னு பேர். பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா 6 மந்திரம் சொல்கிறோமே ஸ்வாஹாக்காரம். இதை பற்றி சாமவேதத்தில் சாந்தோக்கியத்தில் பக்கம் பக்கமாக சொல்லுது. பிராணாய ஸ்வாஹேதி பிராணஸ்திருப்யதி பிராணே திருப்யதி, அபானாய ஸ்வாஹேதி அபானஸ்திருப்தி அபானே திருப்யதி அப்படின்னு சாமவேதத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்றது. இது ஒரு அக்னிஹோத்திரம்ங்கிறது. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா வியாதி வராது, ஃபுட் பாய்சன் வராது, சௌக்கியமாக இருக்கும். நீ பேப்பரில் வருது பாருங்க, ஹோட்டலில் போய் ரவா தோசை ஆர்டர் பண்ணால் பாதி தோசை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது காலமாயிட்டான்னு சொல்கிறான் பாருங்க. இதெல்லாம் நமக்கு வராது.
அவன் தோசையை ஆர்டர் பண்ணும்பொழுது கிளம்ப போகிறோன்னு நினச்சின்னு ஆர்டர் பண்ணானா? சரி, ஆர்டர் பண்ணானே, வாங்கின தோசையாவது முழுக்க திங்கிறதுக்குள்ள யமதர்மராஜன் பேசாமல் விட்டான். வாங்கி பாதி தான் சாப்பிட்ருக்கான், பாக்கி பாதி இருக்கு. பாதி தோசை இருக்கும் பொழுதே கிளம்புறான் பாருங்க. இதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாம சாப்பிட்ற ஒரு தோஷங்கள் தான். நித்தியபடியே பகவானுக்கு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும். மாத்துல ஒரு காலத்துல பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டாக்க வியாதியே வராது, பரம சௌக்கியமா இருந்தா. இப்ப நமக்கு பணத்தட்டுப்பாடு ஜாஸ்தியா இருக்கு, பணப்புழக்கங்கள். அந்த காலத்துல பணப்புழக்கங்கள் ரொம்ப கம்மி. ஆனா நம் முன்னோர்கள்லாம் பரம சௌக்கியமா இருந்தார். சௌக்கியமா இருக்கேடா அப்படின்னாக்கா குரு கிருபை சௌக்கியமா இருக்கேன், பகவானுடைய கிருபை சௌக்கியமா இருக்கேன், எங்க பெரியவாள்லாம் பண்ண புண்ணியம் சௌக்கியமா இருக்கேன்னு வாய் நிறைய சொல்லுவார். வசதியும் குறைச்சல. இன்னைக்கு வசதியும் ஜாஸ்தியா இருக்கு, பணப்புழக்கமும் ஜாஸ்தியா இருக்கு. எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமும் சௌக்கியமானு கேட்டாக்கா அதையே சார் கேட்கிறேன்னு அவரை உட்காந்து வச்சு கேட்டோம்னா அவர் ஒரு ராமாயணம் சொல்றது தனியா. ஏண்டாப்பா அவர்கிட்ட கேட்டோங்கிற மாதிரி ஆயிடுறது. இது எல்லாத்துக்கும் தோஷம். காயத்ரியை விட்ட பாப்பம். ந காயத்ரியா பரோ மந்திர ந மாதுர் தெய்வதம் பரம். காயத்ரி மந்திரத்துக்கு மேல வேற மந்திரமே கிடையாதுங்கிற. ராமாயணத்துல ராமபிரான் கல்யாணத்தன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு மண்டபத்துக்கு வந்தார்னு சொல்றது ராமாயணம். நம்ம கல்யாணத்துல பண்றோமாங்குது இல்ல. பந்துக்கள் கல்யாணத்துக்கு போனாலே 3 நாளைக்கு சந்தியாவந்தனங்கள்லாம் லீவு. சந்தியாவந்தனம் பண்ணாம என்ன பிராயஷ்சித்த பரிகாரங்கள் பண்ணி வச்சாலும் அது பலிக்காது. நான் 3 லட்சம் ரூபாய் செலவழிச்சு பரிகாரங்கள் பண்ணினேன் சார், அவ சொன்னான்னு தான் பண்ணினேன், ஆனா எனக்கு அது பலிக்கவே இல்லையே அப்படின்னு ஜோசியா மேல தப்பான அபிப்பிராயங்கள் சொல்லக்கூடாது. உங்கிட்ட தோஷத்தை வச்சுண்டு பிரத்யாரையே நீ தோஷத்தை சொல்ற. நீ சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரியை பண்ணி அந்த பரிகாரங்கள் பண்ணி பாரு, பலிக்கலைன்னா நீ எங்கிட்ட வா, நான் சொல்றேன். இங்க பகவான் புண்ணாக்களையும் மூங்கில் அரிசியிலையும் பிண்ட பிரதானங்கள் பண்ணி ஒருத்தர் காலமாயிட்டார்னா விசாரிக்கிறதுக்கு ஆதுராஸ்வாசனம்னு பேர். பகவான் சீதை கிட்ட போய் விசாரிக்கிறாரா, சீதே மிருதஸ்தேஸ்வசுரா. சீதை கிட்ட போய் சொல்றார் பகவான், சீதே உன் மாமனார் காலமாயிட்டாரண்டி அப்படிங்கிறார். என்னுடைய அப்பா காலமாயிட்டார்னு சொல்றது நெருங்கின உறவா, ஓ மாமனார் காலமாயிட்டார்னு சொல்றது நெருங்கின உறவா? ஏன் அப்பா காலமாயிட்டாருன்னு சொல்லணும். அப்ப ஏன் அந்த மாதிரி சொன்னார்னா, நம்மளுடைய பேச்சிலேயே ஒரு குண்டலினி சக்தி உண்டு. இவர் என் அப்பா காலமாயிட்டார்னு சொல்லிட்டான்னா அவள் பேசாமலே இருப்பார். போனா போறது, கிழவர் வயசாயிடுத்து, ரொம்ப நாளா தவிச்சுட்டே இருந்தார், இன்னைக்காவது போனாரே அப்படின்னு பேசாம இருக்கக்கூடாது. ஊருக்காவது அழணுமோனோ. ஓ மாமனார் காலமாயிட்டார்னு சொன்னதும் ஏ மாமனார் காலமாயிட்டாரான்னு ஓனு முந்தான எட்ட அழ ஆரம்பிச்சிருவாள். அவள்கிட்ட அந்தந்த பந்துத்துவத்தை சொல்லி விசாரிச்சோன்னா அவளுக்கே தெரியாம கண்கள்ல இருந்து ஜலம் வரும். பிள்ளைகிட்ட அப்பா காலமாயிட்டாளான்னு விசாரிக்கணும், நாட்டு பொண்ணுகிட்ட மாமனார் போயிட்டாரான்னு விசாரிக்கணும், மாப்பிள்ளை கிட்ட மாமனார் காலமாயிட்டாரான்னு விசாரிக்கணும். இது மாதிரி விசாரிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒருத்தர் காலமாயிட்டார் அப்படின்னாக்க அந்த ஜீவன் 10 நாளைக்கு இங்கதான் இருக்கும். இவன் பண்ணக்கூடிய சம்ஸ்காரங்கள்லாம் அந்த ஜீவன் வாங்கிக்கும். யாரெல்லாம் வரா யாரெல்லாம் வரலேன்னு அந்த ஜீவன் பார்த்துட்டே இருக்கும். 10 நாளைக்குள்ள நம்ம போய் விசாரிச்சிட்டோம் அப்படின்னாக்க அந்த ஜீவன் பரம திருப்தி அடையாது. 10 நாளைக்குள்ள நம்ம விசாரிக்கல அப்படின்னா அந்த ஜீவன் தாப்பப்படுறது நம்மளை நினைச்சு. நான் எத்தனை நாளைக்கு நன்னா இருக்கும் பொழுது அந்த மாலுக்கு போகலாம், விஜயா மால் போகலாம், கமலா தேட்டர் போகலான்னு என்னை கூட்டிட்டு போய் பர்ஸை காலி பண்ணிடா பாப்பி. நான் போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்காக நீ ஒரு சொட்டு ஜலம் விடலையேன்னு அந்த ஜீவன் தாப்பப்படும். அந்த ஜீவன் தாப்பப்படுறது தான் பிரேத சாபமாக வருது.
இனி ஜாதகத்தில் பிரேத சாபம் பித்ரு சாபங்கள்லாம் வருது. அப்பா எங்கேயாவது சாபம் கொடுப்பாரா? இல்ல காலமானவர் தான் பிரேத ரூபமா இருக்கிறவர் தான் சாபம் கொடுப்பாரா? பின்ன அந்த சாபங்கள்லாம் என்னன்னா இது மாதிரி வருத்தப்படுறது தான் சாபமாக நம்மளுடைய ஜாதகத்துல வந்துடுறது. அதனால்தான் தமிழ்ல சொல்லுவா, பருப்பை வெட்டாலும் விடலாம், நெருப்பை விடக்கூடாதும்பா. பருப்புனா கல்யாணம், நெருப்புனா இது மாதிரி கண்டோலன்ஸ். கல்யாணத்துக்கு போகலனாலும் பரவாயில்ல, பின்னாடி ஆற்றுக்கு போய் விசாரிச்சுக்கலாம். இது மாதிரி விஷயங்கள் காதில் விழுந்துருத்தோம் அப்படின்னா உடனே போய் நம்ம அட்டண்டன்ஸ் போட்டு அவளை விசாரிக்கணும். இது மாதிரி சீத்தை கிட்ட விசாரிச்சு பிண்ட பிரதானங்கள் பண்ணி பகவான் பிரதட்சிணம் பண்றார். அந்த பிண்டத்துக்கு பிரதட்சிணம் பண்ணும் பொழுது சீதா புரஸ்தாத் பிரஜேது அப்படிங்கிற ராமபிரான். சீதே இது பரியந்தம் நீ முன்னாடி போய் நான் பின்னாடி போய் பண்ணக்கூடிய பிரதட்சிணங்கள் நமக்கு அந்த பாக்கியங்கள் வரலை தன்னால. இப்ப பாரு சாஸ்திரம், நீ முன்னாடி வந்து நான் பின்னாடி வந்து பிரதட்சிண காலம் வந்துருத்துடுங்கிறார். ராமாயணத்தை படிச்சா சகல தர்மசாஸ்திரங்களும் தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன்னு. ஸ்ராத்தத்துல மாத்திரம்தான் மாமி முன்னாடி போகணும், மாமா பின்னாடி வரணும். மற்ற கல்யாண விஷயங்கள் எல்லாத்துலேயுமே மாமா முன்னாடி போகணும், மாமி பின்னாடி தான் வரணும். இன்னைக்கு எல்லாம் மாற்றி சொல்லிடுறேன், ஒரே ரகலையா போயிடுது. நீ முன்னாடி நான் பின்னாடி, இல்ல நான் பின்னாடி நீ முன்னாடின்னு ரகலையா போடுது. எஜமானம் பத்னி பத்னி புத்திர புத்திர பிராதரஹா அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்லு. முதல்ல எஜமானன் போகணும், அதுக்கப்புறம் எஜமான பத்னி போகணும், அதுக்கப்புறம் புத்திரன் போகணும், அதுக்கப்புறம் புத்திர பிராதரஹா புத்திரனுடைய அண்ணா தம்பி, எஜமானனுடைய அண்ணா தம்பி, இவாள்லாம் தான் வரணும். இங்க ராமாயணத்துல ஸ்பெஷலா சொல்றாரு, சீதா புரஸ்தாத் பிரஜது. நீ முன்னாடி போய் பிரதட்சிணம் என்ற காலம் நமக்கு அமையலடி, இப்போ அமையறது பாரு, நீ முன்னாடி வா பிரதட்சிணத்துக்குன்னு சீதையை முன்னாடி வர சொல்லி பின்னாடி ராமபிரானுக்கு பின்னாடி லக்ஷ்மண சுவாமி பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி தஸ்ய மேதாசபூதஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி அப்யஷஞ்ச ஸ்வசாத்யைவ ராஜ்யேன மகவானிவ. பரதன் சொல்றான், இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணா நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நான் எங்க அம்மாட்ட எனக்கு ராஜ்யத்தை வாங்கி வைன்னு சொல்லவே இல்லை. என்னாலதான் நீங்க இப்படி சிரமப்படுறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் என்னை நீங்க தப்பா நினைக்க கூடாதுங்கிற பரதன். உடனே ராமபிரான் சொல்ற, அசடே நீ ஏன்டா அப்படி இருக்க? ஒசந்த குடும்பத்துல பிறந்தவாளுக்கு அண்ணா கிட்ட சொத்து கொடுக்க கூடாது, நம்ம எடுத்துக்கணுங்கிற எண்ணமே வராதேடா. நம்ம வம்சம் எவ்வளோ பெரிய வம்சம். ரெண்டாவது, நீ அது மாதிரி நினைப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் இது மாதிரி சிரமப்படுறதுக்கு காரணம் நீன்னு நினைக்கிற, ஆனா நீயும் கிடையாது. இது எல்லாமே இயற்கடா பரதா. நம்ம சாமர்த்தியத்துல நம்ம சங்கல்பத்துல நம்ம எதை வேணாலும் பண்ணிடலாம்னு நினைச்சுட்டு இருக்கோம். நம் சாமர்த்தியத்துக்கும் மேல நம்மளுடைய சங்கல்பத்துக்கும் மேல தெய்வ சங்கல்பம்னு ஒண்ணு இருக்குடா பரதா, அதுதான்டா இங்க வேலை செய்யறது அப்படின்னு ராமபிரான் சொல்ற. இது எல்லாத்துக்கும் காரணம் தெய்வ சங்கல்பம். என்ன சார் கல்யாணங்கள்லாம் ஆச்சான்னு ஒருத்தட்ட விசாரிச்சாக்கா, ஆமாமா சார் ரொம்ப பெரிய குடும்பம், நான் போய் அவள்கிட்ட பேசி சாமர்த்தியமா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சார் அப்படிங்கிறான். 3 மாசம் கழிச்சு நாட்டு பண்ண சௌக்கியமானு கேட்டாக்க, அதையா சார் கேட்கிறேன், நான் என்னமோ நினைச்சேன் இப்படி ஆயிடுத்துங்கிறான். ஏன்னா அவ ஆத்த விட்டு கிளம்பிட்டா, நான் என்னமோ நினைச்சேன் அது இப்படி ஆயிடுதுன்னு சொல்றாளே. இதுதான் தெய்வ சங்கல்பம்னு பேரு. மரணம் அப்படின்னாக்க எப்போ நமக்கு ஜனனம்னு இருக்கோ அப்போ மரணம்ங்கிறது எல்லாருக்குமே உண்டு. ஜனனம்னு எப்போ தீர்மானம் ஆறுதோ அப்போ மரணம்ங்கிறது கன்ஃபார்மா தீர்மானம் ஆறுது.
நம்ம எல்லாரும் இங்க 6:30 மணிக்கு சேர்றோம்னா என்ன காரணத்தினால சேர்றோம்? 8:30 மணிக்கு நம்ம எல்லாரும் பிரியணுங்கிற காரணத்தினாலதான் சேர்றது. எப்போ ஒண்ணு சேர்க்கைன்னு இருக்கோ அப்ப பிரிவுங்கிறது ஒண்ணு உண்டு. உபன்யாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் சாஸ்வதமா இங்கேயே உட்கார போறோம். 8:35க்கு நம்ம இங்க இருந்து அஸ்திரா எபட்டு யார் யார் எங்கெங்க போறா, எப்போ ஆட்டோ புக் பண்றானே தெரிய மாட்டேங்குது. வாசலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆட்டோ ரெடியா நிக்குது. இது காரணம் என்னன்னா 6:30 மணிக்கு நம்ம எல்லாரும் சேரறதுக்கு காரணம் 8:30 மணிக்கு நம்ம பிரிய போறோம்ங்கிறதுக்காக தான். அதனால நீ இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதடா பரதா அப்படின்னு ராமபிரான் பரதனை சமாதானப்படுத்த, நீங்கள் அயோத்தி வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அண்ணா அப்படின்னு கேட்டான் பரதன். நான் வரமாட்டேன்னுட்ட ராமபிரான். பரதன் சொன்னா அப்பா தானே பிதிருவாக்கிய பரிபாலனம்னு சொன்னான். சொன்ன அப்பா காலமாயிட்டாரே, நீங்க வரலாமேன்னா. அப்பா சொன்னது காலமானாலும் அப்பா பண்ணின சத்தியம் இருக்கே, அது இன்னும் காலமாகலையடான்னா. அந்த சத்தியம் நம்ம காப்பாற்றணும். ஆத்மன காமகாரோஸ்தி புருஷேயமனேஸ்வரஹ இதச்சேதரதச்சைனம் கிருதாந்த பரிகர்ஷதி. நான் வரமாட்டேன்டா பரதா. சத்தியத்தை மீறி நம்ம நடக்கக்கூடாது, தர்மத்தை மீறி நம்ம நடக்கக்கூடாது. சர்வே நியந்தா நிச்சயாஹ பதனாந்தா சமுச்ச்ரயாஹ சம்யோகா விப்ரயோகாந்த மரணாந்தஞ்ச ஜீவிதம். நீங்க ராஜாவா இருக்க மாட்டேன்னா இப்ப யாரு நான் ராஜாவா இருக்கிறது அப்படின்னு கேட்டான். நீ தாண்டா ராஜாவா இருக்கணும்னா பரதன். ராமபிரான் சொன்னார் பரதனை பார்த்து, பரதன் நான் ராஜாவா இருக்க மாட்டேன், நீங்க இல்லாத ஊர்ல நான் இருக்க மாட்டேன், நீங்கள் அவசியம் வரணும், நீங்க தான் பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். ராமபிரான் நான் கண்டிப்பா வரமாட்டேன்னு சொன்னார். மற்ற மகரிஷிகள்லாம் கூட வந்திருக்கா, ஜாபாலி எல்லாரும் வந்திருக்கா. அப்பா சொன்ன பிதிருவாக்கிய பரிபாலனம் போருண்டா ராமா, நீ கிளம்பி வான்னா. ராமபிரான் ஜாபாலிய கோச்சின்றார். அவன் பேசுறானா, அவன் குழந்தை, என் மேல வச்ச பிரியம் அபிமானத்தினால அவன் பேசுறான். நீங்க ஒரு மகரிஷி, நீங்க இது மாதிரி பேசலாமா? அப்பாவுடைய சத்தியம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? நம் குடும்ப வழக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பரதன் பட்டாபிஷேகத்துக்கு தேவையான சாமக்கிரியைகள்லாம் கொண்டு போயிருந்தான். அதுல பகவானுடைய பாதுகையும் கொண்டு போயிருந்தான். பகவான் அந்த பாதுகையை அனுகிரகம் பண்ணி, இதுக்கு அதீனமா நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்னா. இல்லைன்னா நீங்க வரணும்னா அப்படின்னா பரதன், நான் ராஜாவா இருக்கணும் அவ்வளவுதானே உனக்கு, நீ நாட்டுக்கு ராஜாவா இரு, நான் காட்டுக்கு ராஜாவா இருக்கேன் அப்படின்னா பகவான். துவம் ராஜா பரத பவத் ஸ்வயம் நராணாம் மன்யானாம் அஹமபி ராஜரான்மகானாம் கச்சத்வம் புரவரமத்ய சம்பிரஹிஷ்டஸ்வஹமபி தண்டகான் பிரவேக்ஷ்யே. நீ நாட்டுக்கு ராஜாவா இரு, நான் காட்டுக்கு ராஜாவா இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்லி, அவன் கொண்டு வந்த பாதுகைய பகவான் அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து, நீ இந்த தரித்திர ராஜ்யத்துக்கு தப்பு பண்ணுவியாடா பரதா, நம்ம பெரிவாள்லாம் பணத்துக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாளேடாங்கிற பகவான். நம்மளுடைய பெரிவாள்லாம் பணத்துக்கு மதிப்பே கொடுக்க மாட்டா, தர்மத்துக்கு தானே மதிப்பா. தர்மம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம அப்பாலாம் நமக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்கா. நீ அந்த தர்மம் சொல்ற குடும்பத்துல நீ பிறந்திருக்க, நீ தப்பு பண்ண மாட்ட அப்படின்னு பரதனுக்கு இந்த பாதுகையை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து, பரதன் எங்க அண்ணா இல்லாத அயோத்தியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அயோத்திக்கு பக்கத்துல நந்தி கிராமம் அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான் பரதன். ததஸ்து பரத ஸ்ரீமான் அபிஷிச்ய ஆர்ய பாதுகே தததீனஸ்ததா ராஜ்யம் காரயாமாஸ சர்வதா.
அண்ணா காட்டில் இருக்கும் பொழுது நான் நாட்டில் வசிக்க மாட்டேன், பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு இந்த பாதுகைக்கு அதீனமாக பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரான். யாருக்கு எப்போ என்ன நடக்கும்ங்கிறது இதுதான். தசரத சக்கரவர்த்தி தன் புத்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சான். பட்டாபிஷேகம் நின்று போயிடுத்து. ராமபிரான் வனவாசம் வந்தாச்சு. அப்பா காலமாயாச்சு. 12 நாள் பண்ணக்கூடிய சம்ஸ்காரங்கள்லாம் எடுத்து பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு வசிஷ்டர் ஏற்பாடு பண்ணி, பரதன் நான் பண்ண மாட்டேன், நான் எங்கள் அண்ணாவா தான் ராஜாவா இருக்கணும், நான் ராஜாவா இருக்க மாட்டேன்னு சொன்னான். இது எல்லாரையும் தாண்டி வாசல்ல கழட்டி போடுற பாதுகை இருக்கே, அதுக்கு அடிச்சது ராஜ்யம். 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனம். வாசல்ல கழட்டி போடுற பாதுகைக்கு இத்தனை மகத்துவங்கள். ஏன் அப்படின்னா, நம்மள மாதிரி தரித்திர பாதுகையா இருந்தாக்கா வாசல்ல வச்சோடனே யார் தூக்கிட்டு போனான்னு உள்ள இருக்கிற தெய்வத்தை வணங்காம அந்த செப்பலை பத்தியே நம்ம ஞாபகத்தை வச்சுப்போம். நேற்று இதனை பேட்டா ஷோரூம்லேருந்து 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். யாரும் எடுத்துன்னு போகாமல் இருக்கணுமேனு கவலைப்பட்டுட்டே நிற்கிறான் சந்நிதியில். அவனுடைய கவலையெல்லாம் விட்டு போயிடுது. ஆனால் இங்கே பகவானுடைய பாதுகையை கொண்டு வந்து கொடுத்து பட்டாபிஷேகம் நடக்கிறது அப்படின்னா, பகவானுடைய பாதுகைக்கு அத்தனை மகத்துவங்கிறதுனால தானே தேசிகன் பாதுகா சஹஸ்ரநாமம் பண்ணியிருக்கார். ஒரு பாதுகைக்கு 1000 நாமாவளிகள், 1000 ஸ்லோகம் தேசிகன் பண்ணியிருக்கார். எல்லாமே சங்கல்பத்தோடு தான் நடக்கிறது. நம்மளுடைய சங்கல்பங்கிறது எதுவும் கிடையாது. தெய்வ சங்கல்பம் அப்படிங்கிறது இதுதான். இந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு, யாமோஷதிமிவமாயுஷ்மன்னே அன்வேஷசி மகாவனே சாதேவி மம ச பிராண ராவணேனோ பயம் ஹிருதம். அங்கேருந்து கிளம்பி பகவானுக்கு பரதன் அங்கே படுத்துண்டது, அழுதது, அதெல்லாம் மனசுலேயே நிற்கிறது. அதனால லக்ஷ்மண சுவாமியை கூப்பிட்டு, போருண்டா லக்ஷ்மணா, இந்த இடத்துல நம்ம இனிமே இருக்க வேண்டாம். 11 வருஷமா சித்திரக்கூட்டத்தில் இருக்கார் பகவான். 11 வருஷமா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லக்கூடிய வார்த்தை பகவான்கிட்ட வரவே இல்லை. எத்தனையோ முறை லக்ஷ்மணன் கேட்டிருக்கான், ராமபிரான் கிளம்பணுங்கிற எண்ணமே வரல. 11 வருஷம் சகல சௌக்கியத்தோட லக்ஷ்மண சுவாமியோடையும் சீதாதேவியோடையும் சித்திரக்கூட்டத்தில் வாசம் பண்ணார். 11 வருஷமா அந்த எண்ணம் வராம இப்ப வர்றதுக்கு காரணம் என்ன? இஹமே பரதோ திருஷ்டா மாதரஸ்ச சநாகராஹ சாச்சமே ஸ்மிருதிரன்வேதி தான் நித்யமனுஷோச்சதஹ. பரதன் இங்க அழுது பிறண்டு அவன் என்கிட்ட பேசினது இதெல்லாம் தான் ஞாபகமா இருக்கு. எனக்கு அந்த ஸ்மரணை என்னை விட்டு போக மாட்டேங்கிறது. அதனால நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு, அடுத்த ஆசிரமத்துக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி போகிட்டே இருக்கும் பொழுது அத்ரி அனசூய ஆசிரமம் வருது. சோத்ரரோ ஸ்ரமமாசாத்ய தம்ப வந்தே மகாயசாஹ தம் சாபி பகவான் அத்ரிஹி புத்திரவத் பிரத்யபத்யத. அத்ரி அனசூய ஆசிரமத்துக்கு அவளை நமஸ்காரம் பண்ணி, அனசூய தன் வாக்கால பதிவிரதா தர்மத்தை எடுத்து சொல்றா சீதா பிராட்டிக்கு. அத்ரி அனசூய எப்படி இருக்கா அப்படின்னா, சிதிலாம் வலிதாம் விருத்தாம் ஜரா பாண்டுர மூர்தஜாம் சததம் வேபமானாங்கிம் பிரவாதே கதளீயதா. ரொம்ப மெலிந்த மாதிரி இருக்கா, ரொம்ப பலகீனமா இருக்கா, ரொம்ப வயசானவாளா இருக்கா, ரொம்ப ஜரையோட இருக்கா. ஜரைனா கழத்தனம் நடிச்சு. ரொம்ப வயசான இந்த கழத்தனத்தினுடைய லட்சணங்கள் தெரியுது. ஆனா நல்ல பாண்டித்யமா இருக்கா. எத்தனாயிரம் வருஷமா இருக்கா அப்படின்னாக்க, எத்தனையோ வருஷ காலமாக இருக்கோம்னு சீதா பிராட்டிகிட்ட அனசூயம்மா சொல்றா. நாங்க ரொம்ப வருஷமா இருக்கோண்டியம்மா. அது எப்படி ரொம்ப வருஷமா இருக்க முடியும்?
அப்படின்னாக்க ஒருத்தனுக்கு ஆயுசு முடிஞ்சிடுத்து அப்படின்னு எதை நினைச்சு நம்ம எல்லாம் சொல்றோம்? இவனுக்கு ஆயுசு முடிஞ்சு போயிடுத்து அப்படின்னு எதை நினைச்சு நம்ம சொல்றோம் முடிஞ்சு போயிடுத்துன்னு? ஒருத்தன் பிறக்கும் பொழுது பிரம்மா அவனுடைய தலையில இவன் இத்தனை லட்சம் மூச்சு காத்து விட்டு இத்தனை லட்சம் மூச்சு காத்து முடிஞ்சு போயிடுத்துனா இவனுடைய ஆயுசு முடிஞ்சு போயிடுத்துன்னு சொல்றார். வயசு கணக்கு சொல்லல. இவன் 14 வருஷம் வரைக்கும் இருப்பான், 80 வயசு வரைக்கும் இருப்பான், 100 வயசு வரைக்கும் இருப்பான்னு வயசை சொல்லல. இத்தனை லட்சம் மூச்சு காத்து பூமியில இவன் விடுவான் அப்படின்னு சொல்லுது. புரியுற மாதிரி சொல்றேன். ஒருத்தருக்கு 75 வயசாயிடுத்து இல்லை 85 வயசாயிடுத்துன்னு வச்சுக்கோ. அவருக்கு உடம்பு முடியல, படுத்த படுக்கையா இருக்கார். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறோம். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் ஆக்சிஜன்லாம் வச்சு பார்த்தாக்க, ஆக்சிஜன் வச்சாக்கா அவரால் மூச்சு விட முடியுது. நம்ம ஆத்துல இருந்து கிளம்பி அவரை கூட்டிட்டு போகும்பொழுதே போற வழியிலேயே கிளம்பிடுவாரோன்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அவ்வளோ சீரியஸா இருக்கு. ஆனா ஆஸ்பத்திரிக்கு போய் ஆக்சிடென்ட்லாம் வச்சதுக்கு அப்புறம் 5 வருஷம் அந்த தாத்தா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, 5 வருஷமா ஆக்சிடென்ட்ல இருக்க வேண்டிய தாத்தா ஆக்சிடென்ட் வச்சதுக்கு அப்புறமும் அவர் காலமாயிட்டார். 5 வருஷமா ஆக்சிடென்ட்ல ஏன் இருந்தார் அப்படின்னாக்க, 75 வயசு பரியந்தம் இல்ல 80 வயசு பரியந்தம் அவர் இயற்கையாக மூச்சு விடணும்னு சொன்ன இல்லையா? அவருடைய மூச்சு காத்து விடக்கூடிய பேலன்ஸை இன்னும் பகவான் வச்சுட்டு இருக்கான். அது என்னைக்கு முடியறதோ அன்னைக்கு கிளம்புவான். அப்போ மகர்ஷிகள்னா 2000 வருஷம் 3000 வருஷம் 4000 வருஷம்லாம் இருந்தான்னு சொல்றாளே, அவள்லாம் என்னமா இருப்பா அப்படின்னாக்க, மகர்ஷிகள்லாம் தன்னுடைய பத்னியோட பிராணாயாமத்தை உள்ள மூச்சை இழுத்துண்டு தியானத்துக்கு போயிட்டானா 5 வருஷம் கழிச்சு வருவா, 10 வருஷம் கழிச்சு வருவா, இல்ல 15 வருஷம் கழிச்சு வருவா, இல்ல 6 மாசம் கழிச்சு வருவானே வச்சுப்போம். ஒரு தடவை மூச்சை உள்ள வாங்கி அவ தியான நிலைக்கு போய் சமாதி அடைஞ்சானா 6 மாசம் அவ மூச்சு விடாத கணக்கு அது பேலன்ஸ்லயே இருந்துட்டே இருக்கும். ஒரு தடவை உள்ள வாங்கினது தான், திரும்ப அந்த மூச்சை வெளியில விடல. எப்ப விடுவான்னா, அவளுக்கு என்னைக்கு சமாதி நிலை கலையறதோ அன்னைக்கு அந்த மூச்சை வெளியில விடுவான். அவருத்தம் வனே ராமம் திஷ்டியாத்வம் அனுகச்சசி. சீதா பிராட்டியை பார்த்து அனசூயம்மா சொல்றா, நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்டி சீதை. ஒரு ஆத்துக்காரர் காட்டுக்கு கிளம்பிட்டார் அப்படின்னோடனே அவரோட நீ கிளம்பி வந்தியே, எந்த அம்மா கிளம்புவா? சீதை இடத்துல நம்ம பார்த்து பொண்கள் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த பைத்தியத்தை வச்சுன்னு மண்ணாடாதுன்னு. இவரை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு நீ இப்போ காட்டுக்கு வேற கிளம்புற, இதெல்லாம் நான் யோஜனை பண்ணிக்கோன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே படித்து சொன்னேன். நீ தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கல்யாணம் பண்ணிட்ட, இப்போ எப்படி மண்ணாடுற பாருன்னு சொல்லுவான். அதுக்கு அவள் என்ன சொல்லுவா? ஏன் தப்பு நான் பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டான். ஆமா ஆமாப்பா அன்னைக்கே நீ சொன்ன, நான் தான் கேட்கலேன்பா. இப்ப சீதை என்ன சொல்ல போறான்னா, நான் பண்ணது பெரிய விஷயமே கிடையாது அம்மாங்கிறா. ஏண்டி பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்ற? ஒரு குடிகாரன் அந்த பத்னியை ஹிம்சிச்சு அடிச்சு சிரமப்படுத்தி அவன் காட்டுக்கு போனானா அவன் பின்னாடி அந்த அம்மா காட்டுக்கு போனாதாமா ஆச்சரியம். நான் என் பிரபு பின்னாடி காட்டுக்கு வந்தது ஆச்சரியமே கிடையாது. நகரஸ்தோ வனஸ்தோவ பாபோவா யதிவா சுபா யாசாம் ஸ்திரீனாம் பிரியோ பர்த்தா தாசாம் லோகோ மகோதயா. கணவன் நாட்டுல இருக்கானோ காட்டுல இருக்கானோ எங்க இருக்கானோ, கணவன் இருக்கிற இடத்துலதான் மனைவி இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. இது யாரு சொல்றான்னா, நம்மள மாதிரி இருக்கிற சாதாரண அம்மா சொல்லல, அனசூயா தேவி சொல்றா. அத்ரி மகர்ஷியினுடைய பத்னி, கல்பகோட்டி காலமாக வாழ்ந்திருக்கிற ஒரு பாதிவிரத்திய தேவதை, அந்த அம்மா சொல்றா. துஷீல காம விருத்தோவா தனைர்வா பரிவர்ஜிதா ஸ்திரீனாம் ஆரிய ஸ்வபாவானாம்
பரமம் தெய்வதம்பதி. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுத்துனா கணவன் தாண்டியமா முதல் தெய்வம். அவன் கெட்டவனா இருந்தாலும், நன்னடத்தைகள் இல்லைனாலும், அவன் காமியாக இருந்தாலும், பணத்தை ஒழிக்கிறவனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் கணவன் தான் முதல் தெய்வம். ஒரு காலத்துல கோவில்ல மண்டகப்படி நடக்கும். அக்ரஹாரத்துல பக்கதாத்து மாமி கேட்பா, என்ன மாமி நீங்க வரலையா கோவிலுக்கு அப்படின்பா. நான் வரலேன்னு சொல்ல மாட்டா. எனக்கும் வரணும் தாண்டியமா ஆசையா இருக்கு, ஆனா என்ன பண்றது, ஆமே கோவில் ஆத்துக்காரரே தெய்வம்னு உட்காந்துருக்கேன்பா. ஏன்னா அந்த தாத்தா படுத்த படுக்கையா இருக்கார். அந்த தாத்தாவை விட்டு இந்த பாட்டியால வர முடியாது. அதனால சொல்றா, ஆமே கோவில் ஆத்துக்காரரே தெய்வம்ங்கிற. இது மாதிரிலாம் இருந்த தேசம்தான் நம் தேசமே. இன்னைக்கு தானே கொரட்டை விட்டா கூட டைவர்ஸ்க்கு போறது. மண்டகப்படி முடிஞ்சு பிரசாதம் கொண்டு வந்தாக்க அந்த பாட்டி அந்த கோவில்லையே உட்காந்து சாப்பிட மாட்டார். தொன்னையில வாங்கி, அந்த பாட்டியை பார்த்தா தான் கதையில சொல்ல முடியும். தொன்னையில வாங்கி அவளுடைய முந்தானையால் அந்த தொன்னையை மூடி, அதை மூடி அப்படியே கீழே சிதறாம செந்தாம அப்படியே கொண்டு வந்து அந்த தாத்தாட்ட முதல்ல கொடுத்து, நீ எடுத்துட்டியோ அப்படிம்பார் தாத்தா. உங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும் தான் கொண்டு வந்தேன்னு அந்த பாட்டி அங்கேருந்து கொண்டு வந்து தாத்தாட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். இது மாதிரிலாம் வாழ்ந்த தேசம்தான் நம் தேசம். இன்னைக்கு தான் இவ்வளோ குட்டிச்சவரா போகிறது. நீயா நானா ஈகோ கிளாஷ் ஆகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் வயசு குறைச்சி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் காரணமே. ஒரு காலத்துல 10 வருஷம் வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணிப்பான். ஏன் 10 வருஷம் 12 வருஷம் வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க, இந்த பெண்ணு ஏதாவது முன்ன பின்ன மரியாதை குறைச்சலா நடந்துட்டாலோ, இல்ல தெரியாத விஷயங்களை ஏதாவது தப்பா பேசினாலோ, போனா போறது குழந்தை அவளுக்கு என்ன தெரியும்னு விட்டு கொடுப்பா. பர்த்தாவுக்கும் விட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். மாமியாரும் எதுவும் சொல்ல மாட்டான். அவளுக்கு என்னடா தெரியும், குழந்தை நாளானா எல்லாம் சரியா போறது அப்படின்பா. இன்னைக்கு எல்லாம் 1 வருஷம் வித்தியாசம் 2 வருஷம் வித்தியாசங்கிற. 2 வருஷம் வித்தியாசத்துல ஏண்டியம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பொண்ணை கேட்டேன். 4 வருஷம் வித்தியாசத்துல கல்யாணம் நடந்தாக்கா சீக்கிரம் முடி நரைச்சிடுமாமா, அதனால 2 வருஷம் வித்தியாசத்துலங்கிற. அவனுக்கு 35 வயசுலயே முடி நரைச்சு போயிடுது. இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லி கல்யாணத்தை இது மாதிரி பண்றது தான் வருத்தமா இருக்கு. ஒரு காலத்துல நம்மளுடைய அப்பா அம்மாலாம் போய் பொன் பார்த்து அவள்லாம் நம்ம என்ன சொல்றாளோ அவெல்லாம் போய் பேசிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவா. அந்த அம்மாவும் கல்யாணம் பண்ணிப்பா. பரம சௌக்கியமா இருக்கும். 10 குழந்தைகள் பிறக்கும். ஷஷ்டத்தை பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம் பண்ணிட்டு சௌக்கியமா இருந்தா. இன்னைக்கு அப்படியே ட்ரெடிஷனல் அப்படியே மாறிடுது. ட்ரெண்டிங் என்னன்னா, இந்த பையனும் பொண்ணும் முதல்ல போய் பேசிக்கணும். இவாளுக்குள்ள ஒத்து வந்தாதான் பொன் பார்க்கறதுக்கே ஆத்துக்கு கூட்டிட்டு வரும். இவாளுக்குள்ள பேசி சரியா வரலன்னா பொன் பார்க்கறதே கேன்சல். உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பேசியிருப்ப, இந்த வாழ்க்கை முறையை பத்தி நீ இப்ப இருக்கிற கண்ணுக்கு தெரிஞ்ச விவகாரத்தை பத்தி பேசி நம்ம சரியா இருக்குன்னு நினைச்சுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆனா நம் முன்னோர்கள் அப்படி கிடையாது. நமக்கு 30 வருஷம் கழிச்சு என்ன தேவையோ அதுக்கு தேவையான விஷயங்கள் பேசிதான் கல்யாணமே பண்ணுவா. கிம் புனர்யோ குணஸ்லாக்யா சானுக்ரோஷோதிதேந்திரியா ஸ்திரானுராகோ தர்மாத்மா மாத்ருவத் பித்ருவத் பிரியா. சீதாதேவி சொல்றா, என் பிரபு ராமபிரான் இருக்கானே குணத்துல ரொம்ப சிறந்தவன்மா. நீங்க என்ன பார்த்து சொல்றேன், நீ வந்தது பெரிய விஷயம்னு. நான் வந்தது பெரிய விஷயமே கிடையாது. என் பிரபுவோடைய குணம் எப்பேற்பட்ட குணம். சானுக்ரோஷா ஜிதேந்திரியா, கோபமே வராது என் பிரபு ராமபிரானுக்கு. என் பிரபு ராமபிரான் காமியோ அப்படின்னு நினைப்பா எல்லாரும். அவன் காமி கிடையாது. ஜிதேந்திரியா, இந்திரியத்தை ஜெயிச்சவன். அது மாத்திரம் இல்ல, ஸ்திரானுராகோ தர்மாத்மா. 1ஆம் தேதி என்ன பிரியத்தை வைக்கிறானோ அதே பிரியம் 31ஆம் தேதி பர்யந்தம் இருக்கும். பிரியம்ங்கிறது மாறவே மாறாது.
நம்ம எப்படி இருக்கோம்னா, கையில பணம் இருக்கும் பொழுது உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் எல்லாத்தையும் வாங்கி தரேன், உனக்காக தான் நான் சம்பாதிக்கிறது போறது வர்றது எல்லாம் அப்படின்னு சொல்றோம். 15 தேதிக்குள்ள எல்லா இஎம்ஐயும் கட்டி கையில 10 பைசா பணம் இல்லை, அந்த அம்மா ஒரு முழம் புஷ்பம் கேட்டானா என்ன நினைக்கும்? ஒரு முழம் புஷ்பம் தான் கேட்பா, அதுக்கே அத்தனை சண்டை மண்டை உடையது. 15 நாள் பர்யந்தம் கையில பணம் இருக்குங்கிறதுனால உற்சாகமா இருந்தான். இப்ப பணம் இல்லைங்கிறதுனால டல் அடிச்சு ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு வருத்தப்பட்டு சண்டை போட்டு இத்தனையும் நடக்கிறது. ஆனா ராமபிரான் எப்பேற்பட்டவன்? ஸ்திரானுராகோ தர்மாத்மா, ஒரே மாதிரியாக பிரியம் வைப்பாமா. தர்மாத்மாவன், காமி கிடையாது, அர்த்தாத்மா கிடையாது. மாத்ருவத் பித்ருவத் பிரியா. நான் கல்யாணமாகி இந்த ஆத்துக்கு வந்ததுல இருந்து நான் பிறந்த ஆத்துக்கே போனதில்லைங்கிற சீதை. நான் பிறந்தாதுக்கே போனதில்லை கல்யாணமானதிலிருந்து. எனக்கு அம்மாவை பார்க்கணும்னா ராமபிரானை பார்த்தா அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கும், அப்பாவை பார்க்கணும்னு நினைச்சா ராமபிரானை பார்த்தா அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, அனசூய தேவி, நீ கல்யாணம் பண்ணின்ற வைபவத்தை எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேண்டியம்மா, அதை உன் வாக்கால கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சீதாதேவி கூப்பிட்டு தலைவாரி புஷ்பங்கள் வச்சு விட்டு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து கட்டிக்க சொல்லி மாலையை போட்டு ஒரு கோலம் போட்டு அந்த பலகையில், அந்த பலகை மேலே சீதாதேவியை உட்காத்தி வச்சு இப்போ சொல்லுங்கிற. ஏன் இத்தனை பண்ணணும்னா, இந்த உபன்யாசம் யார் பண்ணுறாளோ அவளை நல்ல மரியாதை பண்ணி அதுக்கப்புறம் அவளை சொல்ல வைக்கணும். ஏன் அதை மாதிரி பண்ணணும்னா, இந்த பீட்டத்துக்கு வியாச பீட்டம்னு பேர். இப்போ நம்ம மேலே உட்காந்து சொல்கிறோமே, இந்த பீட்டத்துக்கு வியாச பீட்டம் அப்படின்னு பேர். இந்த வியாச பீட்டத்தில் எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம பேசுகிறோமோ அந்த தெய்வத்தினுடைய தியான ஸ்லோகம் சொல்லி தான் ஆரம்பிக்கணும். ஏன் தியான ஸ்லோகம் சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க, நான் தியான ஸ்லோகம் சொல்லி என் மனசு உருகி நான் கதை சொன்னாதான் அது உங்களை ரீச் ஆகும். சங்கீதமா, சாகித்யமா, பக்கவாத்தியமா, ஏதாவது வாத்தியமா, ஒன்றும் கிடையாது. 2 மணி நேரம் நான் இங்கே உட்காந்து பேசுகிறேன் பகவானை பற்றி. அந்த பேச்சை கேட்கறதுக்கு நீங்கள்லாம் 2 மணி நேரம் இப்படி உட்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் முன்னாடி சொல்கிற தியான ஸ்லோகம் தான். நான் சொல்லக்கூடிய தியான ஸ்லோகம் தான் 2 மணி நேரம் கட்டி போட்டு உங்களெல்லாம் உட்காந்து வைக்கிறது. அது மாத்திரம் இல்லை, ராமபிரான் ரட்சிப்பார்னு நான் உங்களை சொல்கிறேன். இதில் வரக்கூடிய கதைகள் எல்லாம் எனக்குன்னு நினச்சின்னு நான் சொன்னாதான் அந்த கதை உங்களுக்கு மனசில் போய் ரீச் ஆகும். இந்த கதை எனக்கு இல்லைன்னு நினச்சின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு நினச்சிட்டு கதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, கேட்குறவருடைய மனசுலையும் இது நமக்கு இல்லை யாருக்கோ சொல்கிறா போல இருக்குன்னு தோண்டிடும். அதனால சீதாதேவி அலங்காரம் பண்ணி, நீ சீதா உன் கல்யாண வைபவத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி சீதை ஆரம்பிக்கிறார். மிதிலே மிதிலே அப்படின்னு ஊர், அதுல ஜனகன்னு ராஜான ஆரம்பிக்கிறார். மிதிலாதிபதிர் வீரஹ ஜனகோ நாம தர்மவித் க்ஷத்ரதர்மேஷ்யபிரதஹ ஞாயதः சாஸ்தி மேதினீம். என்னையா அது, கல்பகோடி காலமா அனசூயா தேவி இருக்காள்னு சொல்றேன், அவளுக்கு மிதிலே தெரியாதா, ஜனகன் தெரியாதா? ஏன் மிதிலே மிதிலேன்னு ஒரு ஊருன்னு 2 தடவை சொல்லுவானே அப்படின்னாக்க, கதை சொல்ல வேண்டியவாளுடைய விஷயத்தை சொல்றது. இப்ப ராமாயணம் யாருக்கு தெரியாது? எல்லாருக்குமே ராமாயணம் தெரியும். உங்களுக்கெல்லாம் ராமாயணம் தெரியும்னு நான் நினைச்சேன்னு நான் வேற ஏதாவது விஷயத்த சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, அது கதையில சுவாரஸ்யமே இருக்காது. நம்ம சொல்லும் பொழுது ராமாயணத்தை புதுசா சொல்ற மாதிரி சொன்னாதான் கேட்கிறவாளுடைய மனசுல அப்படியே பதியும். இப்ப நான் சொல்றதுக்கு முன்னாடி தசரதன் உங்களுக்கு தெரியாதா, கௌசல்யா தெரியாதா, ராமபிரான் தெரியாதா, லக்ஷ்மண சுவாமின்னு தெரியாதா? அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவ்வளோ விஸ்தாரமா சொல்லணும்னா, கதை சொல்ல வேண்டியவாளுடைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். மொதல் நாளே ஆரம்பத்திலேருந்து கடைசி வரையும் சொல்லி முடிஞ்சு போயிடுதுன்னு சொல்லக்கூடாது. எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லணும்னு தெரிஞ்சுட்டு சொல்லணும். சீதாதேவி சொல்றா, மிதிலேங்கிற தேசத்துல ஜனகன்கிற மகாராஜா இருந்தான்.
அந்த மகாராஜாவுக்கு நான் பெண்ணாக பிறந்தேன். பெண்ணாக பிறந்து சுக்லபக்ஷ சந்திரன் மாதிரி தினே தினே வளர்ந்துட்டே வந்தேன். எனக்கு 6 வயசாச்சு. சகிகளோட நான் விளையாடிட்டு இருந்தேன். நான் விளையாடிட்டு இருக்கும் பொழுது எங்க அப்பா என்னுடைய கல்யாணத்தை பத்தி கவலைப்பட்டா. எங்க அப்பா என்ன கல்யாணத்தை பத்தி கவலைப்பட்டான்னு சொல்லும் பொழுது சீதாதேவிக்கு வயசு 6. 6 வயசுல கல்யாணத்தை பத்தி கவலைப்பட்டான்னு ஏன் சொல்லுவானே? 23 வயசு பொண்ணு பாவாடை தாவணி போட்டுன்னு இருந்தாக்கா சின்ன குழந்தையா தெரியும். 6 வயசு குழந்தை புடவை கட்டின்னு வந்தாக்கா ரொம்ப பெரிய பொண்ணாக்க தெரியும். நம்ம குழந்தைக்கு வயசாயிடுத்து கல்யாணம் ஆகணும்னு கவலைப்பட்டானா ஜனகன். ஏன் கவலைப்பட்டான்னா, ஒரு சமயம் நான் சகிகளோட விளையாடும் பொழுது விளையாடுற ஒரு பந்து சிவதனுசு பெட்டிக்கு அடியில போயிடுது. இந்த சிவதனுசனுடைய பெட்டி எப்படி இருக்கும்னா 5000 பேர் சேர்ந்து இழுத்தாதான் அது நகரலாமா வேண்டாமான்னு அந்த பெட்டி யோஜனை பண்ணக்கூடிய பெட்டி. அந்த பெட்டியை நான் இடது கையால நகர்த்தி அந்த சாமான எடுத்துட்டேன், அந்த பந்தை எடுத்து. ஒரு க்ஷத்ரிய பெண்ணுக்கு இத்தனை வீரியம் இருக்கேன்னு நினைச்சு எங்க அப்பா சிவதனுசை யார ஆரோபணம் பண்ணி பங்கம் பண்றாளோ அவளுக்கு இந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சபதம் எடுத்தார். அப்படி சபதம் எடுக்கும் பொழுது விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணால ஐஷண்டு அயோத்திக்கு வந்தார். விஸ்வாமித்ரேன சகிதா யக்ஞம் திரஷ்டும் சமாகதா. எதுக்காக வந்தான்னா, சிவதனுசு யக்ஞம்னு ஒரு யக்ஞம் நடக்கிறது. அந்த யக்ஞத்தை பார்க்கறதுக்காக ராமலக்ஷ்மணால கூட்டிட்டு வந்தார். அப்படி கூட்டிட்டு வந்து ராமபிரான் அந்த சிவதனுசை எடுத்து ஆரோபணம் பண்ணி டங்காரமாச்சு. நான் ராமபிரானுக்கு மாலையை போட வந்தேன். என் பிரபு ராமபிரான் அவிஜ்ஞாய பிதுஷ்சந்தம் அயோத்தியாதிபதே பிரபு. என் அப்பா அம்மாவுக்கு தெரியாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என் பிரபு சொன்னார். எங்க அப்பா கல்யாண லக்னத்தை ஓலையில எழுதி கொடுத்து அனுப்பினார். அனுப்பின கையோட என்னுடைய மாமனாரான தசரத சக்கரவர்த்தி, கௌசல்யா தேவி, சுமித்ரா அம்மா, கைகேயி அம்மா, சதுரங்க சைன்யத்தோட ஜனகன் எங்க அப்பா ஊருக்கு மிசலைக்கு வந்து ஆச்சரியமான முறையில வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், சதானந்தர் எல்லா மகர்ஷிகளுடைய மத்தியிலும் அக்னி சாட்சியாக, வேதவித்து சாட்சியாக எங்க அப்பா என்னுடைய ராமபிரான் கையில சமர்ப்பணம் பண்ணார். அப்படின்னு சீதா கல்யாணத்தை சொல்லி முடிக்கிறார் சீதாதேவி. அனசூயம்மா என்ன சொல்றான்? அவ்யக்தாக்ஷரபதம் சித்ரம் பாஷிதம் மதுரம் த்வயா யதா ஸ்வயம் வராதத் விருத்தம் தத் சர்வஹி ஸ்ருதம் மயா. பதத்துக்கு பதம் எவ்வளோ அழகா சொன்னடி சீதை. எத்தனையோ பேர் சீதா கல்யாணம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனா இந்த சீதா கல்யாணம் ஒரு புதுசா எனக்கு இருந்தது. அப்படின்னு தன்னுடைய பாதிவிரத்திய பலத்தினால அநேக விதமான ஆபரணங்கள் தேவலோகத்திலிருந்து வரவழைச்சி, வஸ்திரங்கள்லாம் வரவழைச்சி சீதா பிராட்டிக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்து பகவான் அங்கேருந்து கிளம்பி அயோத்தியா காண்டம் இதோட பூர்த்தியா இருக்கு. ஆரண்ய காண்டம் ஆரம்பிக்கிறது. பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவானே ததர்ஷ ராமோ துர்தர்ஷம் தாபசாஸ்ரம மண்டலம். பகவான் தண்டகாரண்ய பிரவேசம் என்றார். தென்னிந்தியா முழுவதும் காடாக தான் இருந்தது. அதுதான் தண்டகாரண்யம், சம்பாரண்யம், ஸ்வேதாரண்யம், பகுளாரண்யம்னு அநேக விதமான காடுகள். இத்தனை காட்டுல ராட்சசாலுடைய தொந்தரவு இருக்கும். அப்படிங்கிறதுனால பகவான் லக்ஷ்மண சுவாமி கிட்ட நீ வில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோ, யாராவது திடீர்னு எதிர்கொண்டு வந்தானா அவளை தாக்கிறதுக்கு சரியா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். நம்ம முன்னாடியே விக்னேஸ்வர பூஜை பண்ணணும். விக்னேஸ்வர பூஜை பண்ணணும்னாக்க அதுக்கு பூஜைக்கு தேவையான மஞ்சப்பொடி, சந்தனம், குங்குமம், அக்ஷதை, புஷ்பம், வெத்தலை, பாக்கு, தேங்காய்
இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் உட்காரணும். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம உட்காந்து விக்னேஸ்வராய நமஹ கந்தாந்தாரயாமி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், மாமி சந்தனக்கட்டை இருக்கோன்னு கேட்கலாமோ? நீ சந்தனக்கட்டை எல்லாம் முன்னாடியே வாங்கி சந்தனத்தை அரைச்சுண்டு எடுத்து வச்சுட்டு தான் ஆரம்பிக்கணும். அது மாதிரி ராட்சசாலாம் எதிர்கொண்டு வந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மணா நீ வில் எடுத்துக்கோ ஆரோபணம் பண்ணிக்கோன்னு சொல்லக்கூடாது. முன்னாடியே பகவான் ரெடியாக இருக்க இந்த தண்டகாரண்யத்துல உள்ள பிரவேசம் பண்ணாக்க ராட்சசாலுடைய சிரேஷ்டங்கள்லாம் ஜாஸ்தியா இருக்குமோன்னு நினைச்சுட்டு பகவான் உள்ள பிரவேசம் பண்றார். ஆனா அது எப்படி இருக்குன்னா, குஷச்சீர பரிக்ஷிப்தம் பிராமியா லக்ஷ்மியா சமாவிருதம் யதா பிரதீப்தம் துர்தர்ஷம் ககனே சூரிய மண்டலம். எங்க பார்த்தாலும் குஷம்னு சொல்லக்கூடிய தர்ப, யூபஸ்தம்பங்கள், ஜபங்கள், ஹோமங்கள், ஹோம வாசனைகள், மகர்ஷிகள் எல்லாரும் இருக்கிறது எப்படி இருக்குன்னா பிராமியா லக்ஷ்மியா சமாவிருதம். இந்த உலகத்துல அஷ்டலக்ஷ்மி தான். ஆனா வால்மீகி பகவான் முதல்ல சொல்றார் பிராமியா லக்ஷ்மியா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரம்மஸ்ரீன்னு அர்த்தம். இந்த ஆரண்ய இந்த காட்டுக்கு உள்ள பிரவேசிக்கும் பொழுது பிரம்மஸ்ரீ நர்த்தனம் ஆடுறது. இந்த பிரம்மஸ்ரீன்னு போடுறோமே, இது வேதம் படிச்சவா மாத்திரம்தான் போட்டுக்கலாம், எல்லாரும் போட்டுக்க கூடாது. பிரம்மஸ்ரீ வருண் சர்மா, இல்ல பிரம்மஸ்ரீ ராமசுப்பிரமணிய கணபாடிகள், பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய கணபாடிகள், இது மாதிரி வேதம் படிச்சவா தான் பிரம்மஸ்ரீன்னு போட்டுக்கலாமே தவிர சாதாரணமா பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய ஆயிடுவாள், பிரம்மஸ்ரீ வைத்திய சுப்பிரமணிய ஆயிடுவாள் அப்படின்லாம் போட்டுக்கூடாது. பிராமியா லக்ஷ்மியாவா பிரம்மஸ்ரீயா இருக்கு அப்படின்னு முதல்ல சொன்னதே வால்மீகி தான் ராமாயணத்துல. சதிருஷ்ட்வா ராகவ ஸ்ரீமான் தாபசாஸ்ரம மண்டலம் அப்யாகச்சன் மகாதேஜாஹ விஜ்யம் கிருத்வா மஹத்தனு. லக்ஷ்மண சுவாமியை பார்த்து, லக்ஷ்மணா நீ தனுசெல்லாம் எடுத்துரு, கயரெல்லாம் எடுத்துரு, ஆரோபணம் பண்ணி ரெடியா வச்சிருக்கானே அதெல்லாம் எடுத்துருன்னு சொல்ற. அதெல்லாம் வேண்டாம். ரிஷிகள் எல்லோரும் பகவானையும் லக்ஷ்மண சுவாமியும் பார்த்து தபஸ்ல பூஜையிலெல்லாம் இருக்கா. இவா வரத பார்த்து எல்லாத்தையும் பாதியில விட்டு எழுந்து வந்து நமஸ்காரம் பண்ற. காரணம் என்ன அப்படின்னாக்க, பூஜைகள் நம்ம எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம், மகான்கள் எப்ப வராளோ அப்பதான் நம்ம சேவிக்க முடியும். நம்ம ஆத்துல உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கோம். காஞ்சி மடத்துல இருந்து பால பெரிவா வரா, பெரிவா வந்தா நிக்கட்டும், நம்ம பூஜை தான் முக்கியம்னு பூஜை பண்ணுவோமோ? பூஜை நாளைக்கு கூட பண்ணிக்கலாம், ஆனா பெரிவா இன்னைக்கு தான் ஆத்துக்கு வருவா, நாளைக்கு வரமாட்டான். இது மாதிரி மகான்கள் என்னைக்கு ஆத்துக்கு வரும்பொழுது நம்ம என்ன காரியங்கள் பண்ணியிருந்தாலும் பாதியிலேயே நிறுத்திட்டு அவளை அர்க்யபாத்திய ஆச்சமணியம் கொடுத்து வரவேற்றன், ஸ்வாகதம் கொடுத்து. முக்கியமான ஒரு வாத்தியார்களோ பிரமுகாலோ ஒரு கிரகஸ்தன் நமக்கு தேடி வந்திருக்காருன்னா அப்ப பூஜையில பாதியில எடுத்துக்கூட ஒரு 10 நிமிஷம் இருங்கோ பூஜையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லணும். மகான்கள் யாராவது வந்தா என்னன்னா, மகான்கள் நம்ம ஆத்த தேடி வர்றதுங்கிறது ரொம்ப துர்லபமான விஷயம். அதனால அதை பாதையில நிறுத்தி வச்சுட்டு இந்த மகர்ஷிகள்லாம் ராமபிரானை பார்த்து ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததுர்ஷுர் விஸ்மிதாகார ராமஸ்ய வனவாசினஹா. இந்த மகர்ஷிகள்லாம் எப்படி இருக்கான்னா, ராமா ராமா ராமான்னு ஜபமனின் இருக்கா. இந்த ராமநாமத்துல மயங்காத மகர்ஷிகள் எதிர்த்தா மாதிரி வஸ்துவை பார்த்தோன்னே மயங்கிட்டாங்கிற. எந்த மகர்ஷிகள் மயங்கினான்னா, யமனியமாசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி நிலையில் இருக்கக்கூடிய மகர்ஷிகள் இந்த ராமபிரானை பார்த்து மயங்கி ஓடி வரலாம். அப்படி மயங்குற அளவுக்கு அங்க என்ன இருக்குன்னா, பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம். எதுவுமே வேண்டான்னு காட்டுல தபஸ் பண்ண மகர்ஷிகளே ராமபிரான் வந்த பொழுது மயங்கி வந்தானா அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம். அவள்லாம் பகவானை ஆலிங்கனம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ராமபிரான் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு.
அதெல்லாம் பண்ணக்கூடாது. ன்யஸ்ததண்டாவசம் ராஜன் ஜிதக்ரோதோ ஜிதேந்திரியாः ரக்ஷிதவ்யா ஸ்வயா சஸ்வத் கர்ப்பபூதாஸ்தபோதனாः. நீங்கெல்லாம் ஆலிங்கனம் பண்ணக்கூடிய அவதாரம் இது கிடையாது. பின்ன எப்ப ஆலிங்கனம் பண்ணிக்கணும்? அடுத்த அவதாரத்துல கிருஷ்ணாவதாரம் பண்ணுவேன், நீங்க எல்லாரும் கோபிகைகளா வந்துருங்கோ, அப்போ நீங்க சொல்றது எல்லாமே நடக்கும். கிருஷ்ணாவதாரத்துல வந்த கோபிகைகள்லாம் யாருன்னா ராமாயணத்துல வந்த மகர்ஷிகள் தான் கிருஷ்ணாவதாரத்துல கோபிகைகளா வந்தா. இல்லைன்னா சொல்ல முடியுமா கோபிகைகள் அல்ல பதி சுதான்வய கிருஷ்ணா பிராத்ரு பாந்தவான் அதிவிலங்கியதே கிருஷ்ணா அந்தியச்யுதாகதா. எனக்கு ஆத்துக்காரர் வேண்டாம், வீடு வேண்டாம், குழந்தை வேண்டாம், எதுவுமே வேண்டாம் கிருஷ்ணா, உன்னுடைய வேணுகானம் போறோம்னு ஓடி வராளே. ஆத்துக்காரர் வேண்டாம், குழந்தை வேண்டாம்னு சொன்னது ஆச்சரியம் கிடையாது. எனக்கு அண்ணா தம்பி வேண்டாங்கிறா. ஒரு ஸ்திரீ எதை வேணாலும் வேண்டான்னு சொல்லுவா, பிறந்தாத்து மனுஷால வேண்டான்னு சொல்ல மாட்டா. பதிசுதான்வய கிருஷ்ணா பிராத்ரு பாந்தவான் அதிவிலங்கியதே கிருஷ்ணா அந்தியச்யுதாகதா. உன்னுடைய சரண கதி இருந்தா போரும் கிருஷ்ணாங்கிற. விதுரன் கோபிகைகள்லாம் இருக்கிற இடத்துல அட்டனம் பண்ணும் பொழுது ராத்திரி 12:30 மணிக்கு கோபிகைகள்லாம் எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்கு வரா. அவளுக்கெல்லாம் வந்த ஸ்வப்னத்தை பத்தி பேசிக்கிறார். ஒரு கோபிகைகள் வாசல்ல போய் நிக்கிறாளாம் விதுரன். கிருஷ்ணன் வந்துட்டாண்டி, காலலமனாண்டி, பட்டு பீதாம்பரத்தை கொண்டு வாங்கோடி, மாலையை கொண்டு வாங்கோடிங்கிறா ஒருத்தி. இன்னொருத்தி வாசல்ல போனாக்க கிருஷ்ணன் வந்துட்டாண்டி, பாலை கொண்டு வாடி, தயிரை கொண்டு வாடி, நெய்யை கொண்டு வாடி, வெண்ணையை கொண்டு வாடிங்கிற. ராத்திரி ஸ்வப்னத்துல நமக்கும் தான் ஸ்வப்னம் வருது. நமக்கு என்ன வருது? திருட வரா, கத்தியை காமிக்கிறான், பீரோசாவை கேட்கிறான், தரமாட்டோன்னு சொல்றோம், வயத்துல குத்துறான், ரத்தம் வருது, ஹோன்னு எழுந்துக்கணும். நமக்கெல்லாம் இது மாதிரி ஸ்வப்னம். ஆனா கோபிகைகளுக்கு அது மாதிரி ஸ்வப்னம் வரதுக்கு காரணம் என்ன? முன் ஜென்மால மகர்ஷிகளாக இருந்து அத்தனை விதமான எல்லா விதமான அனுஷ்டானங்களும் செய்து காட்டுல சரக புசித்து, சாப்பாடு தான் சாப்பிடணும்னு இல்லை, என்ன சரக இலை இருக்கோ அதை சாப்பிடுவா. அதை சாப்பிட்டு பகவான ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த அவதாரத்துல அந்த ஆசை தீராம கிருஷ்ணாவதாரத்துல அதை அனுபவிக்கணும்னு வந்த கோபிகைகள். பின்னாடி இந்த கோபிகா கீதம் முடிஞ்ச உடனே கருணாமிர்தாச்சாரியார்னு ஒரு மகான் அவர் பாடுறார். அங்கணாம் அங்கணாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவஞ்ச அந்தரேண அங்கணாம். இந்த பக்கம் ஒரு கோபிகை, அந்த பக்கம் ஒரு கோபிகை, நடுவுல கிருஷ்ணன். அப்புறம் எப்படி இருக்கான்னா அந்த பக்கம் கிருஷ்ணர், இந்த பக்கம் ஒரு கிருஷ்ணர், நடுவுல ஒரு கோபிகை. இப்படிலாம் பண்ணார் கிருஷ்ணாவதாரத்துல. இங்க பகவான் ராமாவதாரத்துல சொல்றார், இந்த அவதாரத்துல ஆலிங்கனெல்லாம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மகர்ஷிகள்லாம் நீதான் எங்களை காப்பாற்றணும் கிருஷ்ணா, எங்களால காப்பாத்திக்க தெரியாது. ஏன் காப்பாத்திக்க தெரியாதுன்னா நாங்கெல்லாம் எப்பேற்பட்டவா, எது மாதிரி இருக்கிறவா? கர்ப்பபூதாஸ்தபோதனாஹ, தபஸ்தையே தனமாக வச்சிருக்கிற நாங்கள் எப்பேற்பட்டவர்னா எங்களால காப்பாத்திக்க முடியாது. ஏன் அப்படின்னா எங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வமே நீதான். எது போன்று நீ எங்களை காப்பாற்றணும் தெரியுமா? கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற குழந்தையே அந்த அம்மா எப்படி காப்பாற்றுவாளோ அது மாதிரி நீ எங்களை காப்பாத்துறேன்னா. கர்ப்பபூதாஸ்தபோதனாஹ, பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அங்கேருந்து கிளம்பி வர வழியில விராதன்கிற ராட்சசனை வதம் பண்ணி, உன்னை பார்க்காத பிரம்மலோகம் வேண்டான்னு சொல்லி சரீரத்தோட அக்னியில இறங்கி, அதுக்கப்புறம் எல்லா ஆசிரமத்திலையும் 1 நாள் 2 நாள் பகவான் தங்குறார். ஏன் அப்படின்னாக்க ராமாயணத்தை படிச்சுட்டு வந்தோன்னா இந்த ராமாயணத்து பிரகாரமாக பகவானுக்கு பட்டாபிஷேகம்ங்கிறது சான்ஸே கிடையாது.
ஏன்னா அத்தனை சிரமங்கள், அத்தனை பரிசிரமங்கள். பகவான் கிளம்பும் பொழுது அயோத்தியிலிருந்து பரதேசியா கிளம்பினான். 11 வருஷம் லக்ஷ்மண சுவாமியோடும் சீதாதேவியோடும் வாழ்ந்தான். நடுவுல 10 மாசம் சீதாதேவிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அந்த 10 மாசம் ரொம்ப சிரமப்பட்டார். இது பரியந்தம் ராமபிரானுக்கு எல்லாமே மைனஸா தான் இருந்தது. ஏன்னா எல்லா இடத்துலையும் சிரமங்கள். இதுக்கு மேல இருக்கிற பிளஸ் என்ன அப்படின்னாக்க சுக்ரீவ சக்கியம் கிடைக்கிறது, அது ஒரு பிளஸ். ஆஞ்சநேய சக்கியம் கிடைக்கிறது. சுக்ரீவனுடைய அகண்டமான ராஜ்யத்திலிருந்து கோட்டி கோட்டி வானரங்கள் வந்து சீதாதேவியை தேட போறா. அதுல ஆஞ்சநேய சுவாமி தான் அக்கறைக்கு போறார். அங்க விபீஷணன் இந்த பக்கம் வரான். எங்க அண்ணாகிட்ட நான் இருக்க மாட்டேன். தெக்வா புத்திராம்ச தாராம்ச ராகவம் சரணம் கதா. என் பத்னிகளை விட்டேன், குழந்தைய விட்டேன், ராமனை சரணம் அடையிறதுக்காக வந்திருக்கேன்னு விபீஷணன் வரான். அதுக்கப்புறம் சேது பந்தம் பண்றார் பகவான். அங்க போற ராவணனை எல்லாரையும் சேர்த்து வதம் பண்றார். திரும்ப புஷ்பக விமானத்துல எப்படி வராருன்னா, வரும்பொழுது பரதேசியா வந்த ராமர் ராவண வதம் முடிஞ்சு புஷ்பக விமானத்துல லக்ஷ்மணனோட சீதாதேவியோட வானர சைன்யத்தோட சுக்ரீவ சைன்யத்தோட விபீஷண சுவாமியோட எல்லாரையும் சேர்த்து புஷ்பக விமானத்துல ராமபிரான் வர. இதெல்லாம் ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னா, 11 வருஷ கால பரியந்தம் சித்திரக்கூட்டத்துல இருந்து எல்லா மகர்ஷிகளையும் தரிசனம் பண்ணி இப்ப பின்னாடி வரக்கூடிய எல்லா ஆசிரமத்துக்கும் போய் எல்லா மகர்ஷிகள்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி அக்னிஹோத்ரிகளை தரிசனம் பண்ணி அந்த அக்னிஹோத்ரிகள்லாம் தீர்காயுஷ்மான் பவ சௌமியா சகல ஸ்ரேயோபிவிருத்திரஸ்து அப்படின்னு அந்த மகர்ஷிகள்லாம் ஆசீர்வாதம் பண்றார். அந்த ஆசீர்வாத பலத்தினால பட்டாபிஷேகம் நடக்கிறது. அத்தனை மகர்ஷிகளையும் போய் நமஸ்காரம் பண்ணி இப்ப அதான் சொல்றார், எல்லா ஆசிரமத்திலையும் 1 நாள் 2 நாள் தங்கி வர காலத்துல சரபங்கருடைய ஆசிரம வாசல்ல விமானம் நிக்கிறது. பகவான் சொன்னா, இது இந்திரனோட விமானமாச்சே, இந்திரன் இங்க இருக்கானே, இந்திரன் அங்கேருந்து கிளம்பட்டும், அப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு பகவான் இந்திரன் கிளம்புற பரியந்தம் வெயிட் பண்ணி, இந்திரன் கிளம்பினதுக்கு அப்புறம் சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு பகவான் போறார். வாராமா, இப்பதான் இந்திரன் வந்தான். எதுக்காக வந்தான்? எனக்கு ஆயுசு முடிஞ்சு போயிடுதுன்னு சொல்றதுக்காக வந்தாண்டா ராமா. எல்லாருக்கும் யமதர்மராஜன் தானே வருவார். இவருக்கு ஏன் இந்திரன் வந்தான்? இவர் எப்பொழுதுமே தபஸ்லையே இருந்து சாதனையா பண்ணிட்டே இருக்கு, உபாசனைய பண்ணிட்டே இருக்கு. சாதாரணமா இருக்கிற மனுஷாளுக்கு யமதர்மராஜன் வருவான். தபஸ்ல ஈடுபடுறவாளுக்கு, உபாசனா மார்க்கத்துல இருக்கிறவாளுக்கு பகவான் வருவார். பகவான் வந்து அவளை கூட்டிட்டு போறதுக்கு விஷ்ணு பார்ஷதால் அனுப்பி பகவத் ஆராதனம் பண்றது அப்படிங்கிறத வந்து ஒரு புண்ணியத்துக்கு ஸ்வர்கலோகம் போற மாதிரி, உபாசனை பண்றதுங்கிறது பிரம்மலோகத்துக்கு போற மாதிரி. சரபங்கர் இந்த ரெண்டுமே எனக்கு வேண்டாம், நீ என்ன பாரு போரும், உன்னுடைய கட்டாட்சத்தினால என்ன பாரு போரும்னு சொல்ற. அப்புறம் இந்த மகர்ஷிகள்லாம் ராமபிரான்ட்ட வந்து முதுக காமிக்கிற, ஏஹி பஷ்ய சரீராணி, எங்களுடைய முதுக பாரு ராமா. ராட்சச சிரேஷ்டாலாம் வந்து அடி வாங்கி முதுகெல்லாம் வீங்கி போயிடுது. திரேதாயுகத்துல அப்படி இருக்குன்னா கலியுகத்துல இப்ப தேவலாங்கிறேன். நம்மளை பத்தி பேசுறவங்க கூட பின்னாடிதான் பேசுறான், நமக்கு ஏத்த மாதிரி பேச மாட்டேங்கிறோம். திரேதாயுகத்துல மகர்ஷிகள்லாம் அடி வாங்கியிருக்கா. சொல்றா, ஏஹி பஷ்ய சரீராணி அப்யஹம் ஜீவிதம் ஜஹ்யாம் த்வாம் வாசீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேभ्यो விசேஷதः பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மண த்வயா புத்ரேன தர்மாத்மா ந சம்வருத்தः பிதா மம. ராட்சசாலாம் நான் வதம் பண்ணி உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராமபிரான் அந்த மகர்ஷிகள்கிட்டலாம் சொல்றா. சீதாதேவி சொல்றா,
அந்த ராட்சசாலாம் நம்ம கிட்ட சண்டைக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்களே ஏன் வாலண்டரியா அவளை வதம் பண்றேன்னு சொல்றேன், இது தப்பு இல்லையான்னு. ராமபிரான் சொன்னார், க்ஷத்ரிய தர்மம் டி சீதை. ஒரு க்ஷத்ரியாளுக்கு இன்னொரு க்ஷத்ரியாளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஒரு பிராமணாளுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா இன்னொரு பிராமணன் தான் வந்து காப்பாற்றணும். அது மாதிரி ஒரு க்ஷத்ரியாளுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா இன்னொரு க்ஷத்ரியனானா பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அந்த தர்மத்துக்காக நான் ஒன்றை கொடுத்தாலும் கொடுப்பேன், லக்ஷ்மணனை கொடுத்தாலும் கொடுப்பேன், என் உயிரை கொடுத்தாலும் கொடுப்பேன்னு சொல்றார் பகவான். இதெல்லாம் நடக்க போறது, நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்ற. ஒன்றை கொடுத்தாலும் கொடுப்பேன்னா ராவணன் தூக்கின்னு போகிறான். சீதாதேவிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு 11 வருஷம் ஆச்சு. அகஸ்தியாச்சாரியாளை வந்து பார்த்தார். அகஸ்தியாச்சாரியாளுக்கு 3 பீட்டம், பிரம்ம விஷ்ணு ருத்ரா அப்படின்னு 3 பீட்டம். அதில் விஷ்ணு பீடத்தில் பூஜை பண்ணிட்டு இருக்கார். வைஷ்ணவமான தனுஷ பரசுராமர்கிட்ட வாங்கின வில்ல அங்கே கொடுத்து, அங்கே எங்கே இருக்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது அகஸ்தியர் சொல்றார், இங்கேருந்து பஞ்சவட்டின்னு பக்கத்தில் இருக்கிறாமா, நீ அங்கே இருக்கலாம், பர்ணசாலையை அமைச்சுண்டு நீ அங்கே இரு அப்படின்னு சொல்றார். அஸ்மின்ஸ்து புருஷம் வியாக்ரஹ காலே துக்க சமன்விதஹ தபஸ்சரதி தர்மாத்மா த்வத்பக்த்யா பரதः புரே. அப்படி பஞ்சவட்டிக்கு போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு பக்ஷி பகவானை கூப்பிட்டு பேசுறது, நீ யாரு, நீ பார்க்கறதுக்கு தசரதன் மாதிரியே இருக்கியே, நீ யாரு அப்படின்னு கேட்டார். இந்த பகவான் ராமபிரான் கேட்டார், நீ யாரு, பக்ஷி மாதிரி இருக்கியா, நான் எங்க அப்பாவை பத்தி சகல விலாசங்களையும் கொடுக்குறியே, நீ யாரு அப்படின்னு சொல்லும்பொழுது, என் பேரு ஜட்டாயுன்னு பேரு, நானும் உங்க அப்பாவும் சகா ஃப்ரெண்டு. எப்ப ஃப்ரெண்டானா, எல்லாரும் கதை சொல்லும்போது ஜட்டாயும் தசரதனும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். எப்போ ஃப்ரெண்டானா அப்படின்னாக்கா, தசரதன் பால்யத்தில் இருக்கும் பொழுது வேட்டையாடி ஆலமரத்துக்கு அடியில் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஆலமரத்துக்கு அடியில் படுத்துன்னு இருக்கான். ஆலமரத்துக்கு என்ன ஒரு விசேஷம்னா, வெய்ய காலத்தில் ஜிலு ஜிலுன்னு காற்று வரும், மழை காலத்தில் கும்முன்னு இருக்கும், குளிராமல் இருக்கும். அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஆலமரத்துக்கு. ஆலமரத்துக்கு அடியில் ஒரு துண்டை விரிச்சே படுத்துட்டு இருக்கான். அவன் நன்னா தூங்கின்னு இருக்கான். நம்ம தூங்கும்போது கை காலெல்லாம் எட்டி உதைக்கிற மாதிரி தசரதனும் காலை எட்டி உதைச்சான். காலுக்கடியில திவ்யமான பாம்பு பித்து. அதுல இருந்து அவன் காலை தட்டின்னு விட்டான். அந்த பித்துல இருந்து கருணாகம் விழுந்து வெளியில வந்தது தசரதனை கொத்துறதுக்கு. மேல ஆகாசத்துல வட்டமிட்ட ஜட்டாயு, இது தசரத சக்கரவர்த்தி ஆச்சே, அயோத்தியா சக்கரவர்த்தி ஆச்சே, நல்லவன் ஆச்சே, இவனை போய் இந்த பாம்பு தீண்ட போறதுன்னு நான் மேலே இருந்து கீழே இறங்கி இந்த பாம்பை கொத்தி அந்த பாம்பை அடிச்சுட்டேன். நான் இது மாதிரி அடிக்கிற சமயத்துல தசரத சக்கரவர்த்திக்கு நான் அவனை தீண்ட வந்திருக்கேன்னு போல இருக்குன்னு நினைச்சுன்னு அவன் தனுஷ் எடுத்து ஆரோபணம் பண்ண பார்த்தான். நான் சொன்னேன், ஜட்டாயோ நீ உன் காலுக்கடியில பாருன்னு, நான் தசரதா உன் காலுக்கடியில பாருன்னு சொன்னேன். அப்பதான் கருணாகம் செத்து இருந்ததை பார்த்தான். பரம ஆபத்திலிருந்து நீ என்னை காப்பாத்திருக்க, நீ எனக்கு இனிமே நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொன்னான். ஏன் அப்படின்னாக்க, ஒவ்வொருத்தருக்கும் 5 அப்பா 5 அம்மா இருக்கா. சாஸ்திரம் சொல்றது, ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 அப்பா 5 அம்மா. 5 அப்பா யாரு? ஜனிதாச்ச உபநீதாச்ச யஸ்ச வித்யாம் பிரயச்சதி அன்னதாதா பயத்ராதா பஞ்சைதே பிதர ஸ்மிருதாக. நம்மளை பெத்த அப்பா ஒரு அப்பா. ஒரே குடும்பத்துல ஒரே அப்பா அம்மாவுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கும். மூத்த குழந்தைக்கு அப்பா அம்மாவே உபநயனத்துக்கு மனையில உட்காருவா. சமகாலத்துல 2 குழந்தைக்கும் பூனல் போடலாம்னு சமயத்துல 2வது பூனல் இந்த பையனுக்கு பூனல் கல்யாணத்தும் பொழுது ஒன்று சித்தப்பா சித்தி மனையில உட்காருவா, இல்ல தாத்தா பாட்டி மனையில உட்காருவா. உபநயனம் பண்ணும் பொழுது பிரம்மோபதேசம் பண்றதுக்கு யாரு நமக்கு மனையில உட்கார்ந்தாலோ அவ ஒரு அப்பா அம்மா. ஜனிதாச்ச உபநீதாச்ச யஸ்ச வித்யாம் பிரயச்சதி. நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருவும் அப்பா ஸ்தானம் தான். நமக்கு ரொம்ப பசிக்கிறது, யாராவது ஒரு வாய் சாப்பாடு போடுவாளோன்னு பார்த்துட்டே இருக்கிற சமயத்துல
அம்பி இங்க வா நம்ம பாத்துல சாப்பிடலான்னு ஒரு மாமா கூப்பிட்டு சாதம் போடுறான்னு வச்சுக்கோங்க, அன்னதாதா. அவர் ஒரு அப்பாஸ்தான். பரம ஆபத்துல இருக்கோம், நாம பெரிய குழியில மாட்டின்னு முழிக்கிறோம். வரவா போற வாழ்க்கெல்லாம் உபகாரம் கேட்கிறோம், வாவா நமக்கு என்னன்னு போயின்னு இருக்கா. அத்தனை பேர் போகும்பொழுது அந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தன் நல்லவன் இருந்து நான் கை தரேன்டா நீ மேலே ஏறிவான்னு ஒருத்தன் கை கொடுத்து நம்ம மேல தூக்கி விடுறானே, பயத்ராதா. அவன் ஒரு அப்பாஸ்தான். இப்போ தசரதனுக்கு பரம ஆபத்து வந்து கருணாகம் கடிச்சு அவன் காலமாகணும். இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தி ஜட்டாயு காப்பாத்தினதுனால நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி த்யக்த்வா ராஜ்யம் ச மானம் ச போகாம்ச்ச விவிதான் பஹூன் தபஸ்வி நியதாஹாரஹ ஷேதே ஷீதே மஹீதலே. நான் உங்க அப்பாவுடைய சகான்னு சொல்லி தசரதன் எப்படி இருக்கான்னு ஜட்டாயு விசாரிச்சு, ராமபிரான் எங்க அப்பா காலமாயிட்டா அப்படின்னு சொல்லி உடனே ஜட்டாயு தன்னுடைய 2 ரெக்கையால ராமரை ஆலிங்கனம் பண்ணிக்கிறது. குழந்தை, உங்க அப்பா இல்லைன்னு வருத்தப்படாத, உங்க அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன், சீதையை நான் பார்த்துக்கிறேன், மாமனார் ஸ்தானத்துல இருந்து நான் பார்த்துக்கிறேன், எந்த விதத்தையும் கவலைப்படாத, இந்த பஞ்சவடி இருக்கு, இங்க பர்ணசாலை அமைச்சுக்கோ, இங்க யாருமே இல்லைன்னு நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், சீதையை நான் காவல்ல வச்சு என்ன நீ காவல்ல வச்சுட்டு எங்க வேணாலும் போ, நான் பார்த்துக்கிறேன் அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லி பஞ்சவடியில அழகான பர்ணசாலையை அமைச்சு பார்த்து பார்த்து லக்ஷ்மண சுவாமி பர்ணசாலையை அமைக்கிறார். எது மாதிரி அப்படின்னா, ஒரு அப்பா தன் குழந்தைக்கு எதெல்லாம் வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணுவானோ அது மாதிரி லக்ஷ்மண சுவாமி ராமபிரானுக்கு பார்த்து பார்த்து பர்ணசாலையை அமைக்கிறார். அப்படி அமைச்சுட்டு அங்க சௌக்கியமா இருக்கும் பொழுது ரொம்ப குளிர்காலம், அண்ணாமன்னைக்கு குளிர் ஜாஸ்தியா இருக்குமேன்னு அந்த காட்டுல இருக்கிற இலை சரகு இதெல்லாம் கொண்டு வந்து அதை மெத்தையா பண்ணி அது மேல வாழை படுக்க வைக்கணும்னு அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கான். பகவான் நன்னா தூங்குறார். லக்ஷ்மண சுவாமி காவல் தெய்வமாக வெளியில நிற்கிறான் அத்தனை பணியில. ஒரு நாள் பகவானுக்கு தூக்கம் வரல, விடிய காத்தால 2 மணிக்கு எழுந்து வெளியில வந்தாக்க இந்த லக்ஷ்மணன் பனி பேயறது, உடம்பெல்லாம் ஜில்லுன்னு போயிடுத்து அப்படியே நிற்கிறான். என்னன்னா லக்ஷ்மணா இது, என்ன ஒரு தியாகம், என்ன ஒரு சுஷ்ரூஷ. உலகத்தை பார்த்தாதான் இதெல்லாம் சொல்ல முடியும். நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போறோம்னா, சார் உங்களுக்கு நான் கூடமான ஒத்தாசை பண்றேன், நானும் உங்களோட வரேன்னு சொல்லுவான். இவன் இவ்வளோ தூரம் பிரியமா பேசுறானே, இவன் நமக்கு உபகாரமா இருப்பான்னு நினைச்சுட்டு நம்மளும் அவனுக்கு ட்ரெயின்ல 3rd AC டிக்கெட் புக் பண்ணி போனோம்னு வச்சுக்கோங்க. அவன் அப்பர் பர்த்தில் படுத்துட்டு நம்ம லோயர் பர்த்தில் இருக்கிற நம்மள, சார் வாட்டர் பாட்டில் கொஞ்சம் இருந்தால் கொடுங்கன்னு கேட்பான். எனக்கு உபகாரமா அவனை கூட்டிட்டு போறேன்னா அவனுக்கு உபகாரமா நான் போறேன்னானே தெரியாது. உனக்கு உபகாரமா வரேன்னு சொல்லி கிளம்புவானே தவிர அது மாதிரி இருப்பானான்னு கேட்டாக்க இருக்கவே மாட்டான். லக்ஷ்மண சுவாமி அயோத்தியிலிருந்து கிளம்பி எப்ப காட்டுக்கு வந்தாலோ அன்னியிலிருந்து இன்னி பரியந்தம் உபகாரமாவே இருக்கா. என்ன ஒரு தியாகம், என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு பிரியம். என்னடா லக்ஷ்மணா இது அப்படின்னு. தம்பினா நீ அல்லவோ தம்பின்னா. லக்ஷ்மண சுவாமி சொன்னார், நீங்க என்ன சொல்லக்கூடாது, தம்பினா பரதன் தான் தம்பி. என்னடா லக்ஷ்மணா சொல்றேன்னு, நான் உங்களோட இங்க இருக்கேன், உங்களோட இருக்கிற சந்தோஷத்துல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா. இந்த 14 வருஷம் ராஜ்யத்தை அனுபவிக்க வேண்டிய பரதன் நந்தி கிராமத்துல பாதுகைக்கு அதீனமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரான் உங்க அனுகிரகத்தினால. விடிய கார்த்தால 3 மணிக்கு எழுந்து சரையோல ஸ்நானம் பண்ண போறான்னா. ஏண்டா லக்ஷ்மணா 3 மணிக்கு போறான் ஸ்நானத்துக்கு, குழந்தை இத்தனை குளிர்ல? லக்ஷ்மண சுவாமி சொல்ற, 4 மணி 5 மணிக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் சரையோ நதிக்கு போனாக்க அங்க வரவா எல்லாரும் தூஷிப்பாலாம். என்ன தூஷிப்பான்னா, அண்ணாவை காட்டுக்கு அனுப்பின பாப்பிக்கு சரையோ ஸ்நானம் வேற வேண்டி இருக்கான்னு தூஷிப்பாலாம். அண்ணாவை காட்டுக்கு அனுப்பின பாப்பிக்கு பிராதஸ்நானம் வேற தேவை இருக்கும்னு எல்லாரும் தூஷிப்பான்னு 3 மணிக்கெல்லாம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறான்னா. இங்க நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அவன் அங்க சிரமப்படுறான் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான்
பித்ருவாக்கிய பரிபாலனம் போரும், என் குழந்தை சிரமப்பட்டு நான் பார்க்க மாட்டேன், நான் கிளம்புறேன்னு சொன்னேன். அயோத்தியா காண்டத்துல பகவான் கிட்ட பரதன் சொல்றான், அப்பா காலமாயாச்சு, நீங்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கணும்னு சொல்லும் பொழுது பகவான் தர்மத்தை விடமாட்டேன்னு சொல்றார். அப்பா காலமானாலும் அப்பா பண்ணி கொடுத்த சத்தியம் இருக்கு லக்ஷ்மணா, பரதா, அந்த சத்தியத்தை மீறி வரக்கூடாது, தர்மத்தை மீறி வரக்கூடாதுன்னு தர்மத்தை விடாம பேசினார் பகவான். இப்போ என் குழந்தை சிரமப்பட்டு நான் பார்க்க மாட்டேன், நான் அயோத்திக்கு வரத்தான் வருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்துல லக்ஷ்மணனும் சீதையும் இருக்க. அவ சொல்றா, 12 வருஷ காலம் ஓடி போயிடுத்து, இன்னமோ நேத்திக்கு தான் வந்தோம் காட்டுக்கு அப்படின்லாம் கிடையாது. 12 வருஷ காலம் ஓடி போயிடுது. சொச்ச 2 வருஷம் முடிச்சிட்டோம்னா நம்ம 14 வருஷம் பூர்த்தி பண்ணிட்டு அயோத்திக்கு போகலாம்னு சொல்ற. இதுல என்ன விசேஷம்னா, பகவான் தர்மத்தை விடணும்னு, பகவான தர்மத்தை விடணும்னு எல்லாரும் சொன்னா, நீங்க தர்மத்தை விட்டு வாங்கோன்னு சொன்னா பகவான் தர்மத்தை விட மாட்டேங்கிற. இங்க பகவான் தர்மத்தை விடுறேங்கிறான், எனக்கு பித்ருவாக்கிய பரிபாலனம் போருங்கிறான். ஆனா தர்மம் பகவானை விட மாட்டேங்கிறது. அதுதான் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. தர்மத்தை நம்ம திருதியோடும் நியமத்தோடையும் கடைபிடித்தோம்னா அந்த தர்மம் நம்மளை காப்பாத்துங்கிறதுக்கு சத்தியமான சரித்திரம் இதெல்லாம். இது மாதிரி சௌக்கியமாக இருந்திருக்கிற காலத்துல சாத்து சூர்பனகா நாம தசக்ரீவஸ்ய ரக்ஷசா தம் தேசம் ராட்சசி காச்சித் ஆஜகாம எதிர்ச்சயா. எதிர்ச்சையான்னு பதம் வந்துருத்துனா கதை இனிமே மாற போறதுன்னு அர்த்தம்னு அயோத்தியா காண்ட ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன். ஞாதிதாசீயதோ ஜாதா ஆஜகாம எதிர்ச்சயா. அங்க கூனி மாடிப்படி ஏறினா எதிர்ச்சையாக ஏறினான்னு சொல்றா. அவள் பிறந்ததிலிருந்து மாடி படிக்கட்டு அவளால ஏறவே முடியாது. அப்படி இருந்த கூனி அன்னைக்குன்னு பார்த்து இந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்தறதுக்காக மாடிப்படி ஏறினாங்கிற. ஆஜகாம எதிர்ச்சயா. அது மாதிரி இங்க சூர்பனக வர. இங்க எதிர்ச்சையான்னு சொன்ன காரணம் என்ன? ஏன்னா இது பரியந்தம் சீதாதேவி ராமபிரானோட இருக்கா, இதுக்கப்புறம் இருக்க மாட்டான்னு காமிக்கிறதுக்கு. கதை கேட்கும் பொழுது கவனிச்சு கேட்கணுங்கிறதுக்காக. சூர்பனக்கு அங்கேருந்து வரா, நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்கிறா. எங்களை கேட்கறது இருக்கட்டும், முதல்ல நீ யாருன்னா. இந்த பஞ்சவடியில என்னுடைய இடம், இந்த இடத்துல என்ன கேட்காம என்னுடைய பர்மிஷன் இல்லாம பர்ணசாலையை அமைச்சிருக்கேன். பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா பத்மாசனத்துல உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கான். பகவான் பத்மாசனத்துல உட்கார்ந்தானா மயங்காத மகர்ஷிகளே கிடையாது. மகர்ஷிகளே பத்மாசனத்துல உட்கார்ந்த பகவானை பார்த்து மயங்கினானா இந்த ராட்சசி எம்மாத்திரம். இந்த ராட்சசி பத்மாசனத்துல இருக்கிற பகவானை பார்த்து காமமோகிதமாக ஆசைப்பட்டாலாம். பகவானை பார்த்தோன்னே அவளுக்கு காமோத்வேகம் டபுள் மடங்கா எடுத்து. வால்மீகி சொல்றார், இவள் எப்படி இருக்கா, ராமபிரான் எப்படி இருக்காருன்னு வர்ணிக்கிற. இந்த பீட ராமபிரான கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது மேட்ச் கதை கேட்கிறவா சரியா இருக்கான்னு சொல்லுங்கிற. ஏன்னா கல்யாணத்துக்கு மேட்சிங் ரொம்ப முக்கியம். நம்ம ஏகாதசி விரதம்னு சொல்லுவோம், அன்னைக்குதான் வெங்காய பக்கோடானா என்ன பண்றது? நம்ம இந்த தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறோம், தர்மம்னா என்னன்னு கேட்கிற மாதிரி பொண்ணு வந்துட்டா என்ன பண்றது? தர்மம்னா என்ன, எந்த கடையில கிடைக்கும், எந்த மால்ல கிடைக்கும் சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு கேட்கிற மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிட்டானா என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில? நம்ம எப்படி இருக்கோமோ நமக்கு மேட்சிங்காக கல்யாணத்துக்கு பெண்கள் அமையறதுங்கிறது அவளுடைய பாக்கியத்தை பொறுத்து இருக்கு. நல்ல கல்யாணத்துல வாத்தியார் சொல்ற மந்திரங்கள்லாம் நன்னா சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாக்கா வாழ்க்கையில பிரச்சனைங்கிறதே வராது. அதுக்கு உதாரணம் தான் தேவகி வசுதேவனுடைய கல்யாணமே. பாகவதத்துல தேவகிக்கும் வசுதேவனுக்கும் கல்யாணமாகி தன்னுடைய அண்ணாவான கம்சன் ஊர்வலமாக கூட்டிட்டு போறான் 18 வாத்தியங்களோட.
கல்யாணமாகி 2 மணி நேரம் தான் ஆறுது, வாத்தியத்தோட கூட்டிட்டு போறான். இந்த வாத்திய சப்தத்தை தாண்டி அஸ்யாஸ்வமஷ்டமோ கர்ப்பஹ ஆபாஷ்யாஹ சரீரவாக்கு, எந்த சகோதரனுடைய கல்யாணத்தை நீ ஊர்வலமாக விஸ்தாரமாக கூட்டிட்டு போறியோ அந்த சகோதரியினுடைய 8வது கர்ப்பம் உன்னை கொல்ல போறதுன்னு அசரீரியா வாக்கு கேட்டது. அந்த ஊர்வலம் அப்படியே பாதியில நிறுத்தினான். பாதியில நிறுத்தி இதுக்கு மேல உனக்கு ஊர்வலம் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு இந்த கம்சன் கத்தியால் எடுத்து தேவகியை வெட்ட போனான். வசுதேவன் தடுத்தார். ஏன் தடுத்தாருன்னா மந்திர சாநித்தியம், அப்படி மந்திர பலம், நல்ல மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாக்க மந்திர சம்பந்தம் அந்த தம்பதிகளை பிரியாம பார்த்துக்கும். இன்னும் சாந்தி முகூர்த்தம் கூட ஆகல தேவகிக்கும் வசுதேவனுக்கும். நீ அவளை வெட்டாதேன்னு கையை காமிக்கிறார். ஏன் அப்படின்னா கம்சன் தேவகியை வெட்டினானா சித்தப்பா பொண்ணு ஒரு ஸ்நானம் பண்ணா சரியா போயிடும். ஒரு கால் கம்சன் தேவகியை வெட்டிட்டான்னாக்க வசுதேவர் இருக்கிற பரியந்தம் வருஷா வருஷம் சாத்தம் பண்ணணும். 10 நாள் தீட்டு வருஷா வருஷம் சாத்தம் பண்ணணும். இங்க சூர்பனக மந்திர சாநித்தியம் அப்பேற்பட்ட சாநித்தியம்னு சொல்றதுக்காக தான் அந்த கதையெல்லாம் சொன்னேன். ராமாயணத்தை சொன்னா இவர் பாட்டு பாகவதத்தை சொல்றாருன்னு நினைக்கக்கூடாது. மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாக்க இந்த தம்பதிகளுக்கு பிரியணுங்கிற எண்ணமே வராது. இன்னைக்கு பிரச்சனையே இந்த பையனை மந்திரம் சொல்லிடானா நீங்களே சொல்லுங்க மாமாங்கிறான். ஆச்சமனம் பண்ணிடானா என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு கேட்குறான். சுக்லாமிரதம் கொட்டிக்கோன்னா வாத்தியார் தலையில போய் கொட்ட போறான். இது மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய சமூகம் இருக்கு. இதெல்லாம் மாறணும். நித்தியபடியே சந்தியாவந்தனம் பண்ண சொல்லி நம்ம சந்தியாவந்தனம் பண்ணினாதான் நம் குழந்தைகள் சந்தியாவந்தனம் பண்ணும். முதல் அடிப்படையே அதுதான். குழந்தைகளை தோஷம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நம்ம சிவபூஜை பண்ணாக்கா குழந்தைகளும் உட்காந்து சிவபூஜை பண்ணும். நம்ம உட்காந்து காயத்ரி ஜபம் பண்ணினாக்கா அதுவும் காயத்ரி ஜபம் பண்ணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு ஸ்ரத்தையா சாத்தம் பண்ணாக்கா அவனும் நமக்கு சாத்தம் பண்ணுவான். நீ இருக்கும் பொழுதே சாத்தங்கள்லாம் பண்ண மாட்டேன்னு நீ உங்க அப்பா அம்மாவை தவிக்க விட்டானா நீ போனதுக்கு அப்புறம் உங்குள்ள உன்னை தவிக்க விடுவான். இருக்கும்போது வேணா ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஆர்டர் பண்ணிக்கலாம். அங்க போனதுக்கு அப்புறம் எந்த ஸ்விக்கி வரும் மேல? பிண்டத்துக்கு பெருங்காயம் தான் தவிக்கணும் சோறு கிடைக்காம. நம்ம பண்ணக்கூடிய தர்மங்கள் நம் குழந்தைகளுக்கு நம்ம தான் பண்ணி காமிக்கணும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம தான் ரோல் மாடலாக இருக்கணும். இந்த சூர்பனக பகவானை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. பகவான் எப்படி இருக்கார், சூர்பனக எப்படி இருக்கார்னா சுமுகம். பகவான் சர்வ லட்சணத்தோடு இருக்கார். சூர்பனக எப்படி இருக்கான துர்முகி. அவளை பார்த்தா ரக்ஷாபந்தனம் பண்ணிக்கணும், ஸ்நானம் பண்ணணும், அது மாதிரி இருக்கா. ராமம் விருத்த மத்திய மகோதரி. ராமனுடைய இடுப்பு எப்படி இருக்குன்னா ராமனுடைய இடுப்பு குறுகியதாக அழகா இருக்கு. 1 மீட்டர் கயிறு வாங்கினாலே அருணா கயிறுக்கு அது ஜாஸ்தி, அவ்வளோ சின்னதா அழகா இருக்கு. சூர்பனுக்கு எப்படி இருக்கான்னா மகோதரி. அவ எடுப்புக வாங்கணும்னா 15 மீட்டர் 20 மீட்டர் வேணும் அருணா கயிறு, அப்படி இருக்கா. விஷாலாட்சம் விரூபாட்சி. பகவானுடைய கண்கள் விசாலாட்சமா இருக்கு. இப்படி கண்ணு காது பரியந்தம் நீண்டதான கண்கள், கண்கள் முழுக்க கருணை ததம்பருது. அவ எப்படி இருக்க நவிரூபாட்சி. அவளை பார்த்தா நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடணும், அது மாதிரி இருக்கா. சுகேஷம் தாமிரமூர்தஜா. பகவானுடைய கேசங்கள் எப்படி இருக்குன்னா காக்கபக்ஷதரம் சூரம்ங்கிற மாதிரி சுருள் சுருள் சுருளாக கேசம், சுருள் சுருளாக அழகான கேசங்கள், கருப்பா ரொம்ப லட்சணமா இருக்கு. இவருடைய முடி எப்படி இருக்குன்னா தாமிரமூர்தஜா. முடிக்கு மேல செப்பு கலர் இருக்கும். தாமிரம்னா செப்புன்னு அர்த்தம். செப்பு கலர் மேல பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கு. இன்னைக்கு பியூட்டி பார்லர்ல போய் நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறேன், அதை பண்ணிக்கிறேன், இதை பண்ணிக்கிறேன், இந்த அம்மா சகப்பா வரா பாருங்க. இதெல்லாம் சூர்பனகையோட ஜீன், வேற ஒன்றும் விஷயம் கிடையாது. இன்னை வரையும் தான் ஏதோ ஒன்று இருக்கணுமோனோ விட்டு போன குத்துட்டு போன குறை. பிரீதி ரூபம் விரூபாசா சஸ்வரம் பைரவஸ்வரா. அவள் அப்படி இருக்கா.
ராமனுடைய ரூபம் பிரீத்தி ரூபமா இருக்கு, அவளுடைய ரூபம் விரூபமா இருக்கு. ராமன் பேசினாக்க சுஸ்வரமா இருக்கு, அவள் பேசினா எப்படி இருக்குன்னா பைரவஸ்வரா, நாய் கத்துற மாதிரி இருக்கு. தருணம் தாருணா விருத்தா தட்சிணம் வாமபாஷினி. அவள் காமியாக ராமபிரான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். பகவான் சொன்னா லக்ஷ்மணன் தான் பக்கத்துல இருக்கான், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் தான் எனக்கும் ஆசை. ஆனா என்ன பண்றது, எங்க அப்பா முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இதோ நிக்கிறாளே சீதை, அவ என்னுடைய பத்னி. லக்ஷ்மணன் தான் இங்க இருக்கான், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை விட அழகு ஜாஸ்தி அவனுக்கு. அப்படி சொன்ன உடனே அவள் ஏற்கனவே காமத்துல இருக்காள். ஆமாமா லக்ஷ்மணா, உங்க அண்ணா சொல்றது சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. லக்ஷ்மண சுவாமி சொன்னார், நீ அவர் சொன்னான்னு என்கிட்ட வரியே, உத்தியோகம் புருஷ லட்சணம்னு இருக்கு. நான் என்னை பத்தி எல்லாத்தையும் சொன்னாரே தவிர என் வேலை என்னன்னு சொன்னாரோ அவர். நான் அவருடைய தாசன், வேலைக்காரன். நான் வேலைக்காரன், என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீ வேலைக்காரி ஆயிடுவேன். ராமனுடைய வேஷ்டி என்கிட்ட வந்துடும், சீதையோட புடவை உன்கிட்ட வந்துடும். ஆனா உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியல, உனக்கு பத்தம்மா வேலை செய்யற மாதிரி தான் நீ இருக்க. கிருததாரோஸ்தி பவதி பார்யேயம் தயிதா மம த்வத்விதானாம் து நாரீணாம் சுதுக்கா சசபத்னதா. உன்னை பார்த்தா நீ சீதாதேவியுடைய புடவை தைக்கிற மாதிரி இல்லை, உன் புடவை பத்தம்மா தைக்கணும், அது மாதிரி தான் நீ இருக்கு. அதனால எங்க அண்ணா சில பிகு பண்ணிப்பார், நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வேணாலும் சிபாரிசுக்கு வரேன் அப்படின்னு. ஆமாமா லக்ஷ்மணா, உங்க அண்ணா தான் ரொம்ப அழகா இருக்கான்னு அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே ராமபிரான் சொன்னார், அனுஜஸ்வேஷமே பிராதா ஷீலவான் பிரியதர்ஷனஹ ஸ்ரீமான் அகிருததாரஸ்ச லக்ஷ்மணோ நாம வீரியவான். அவன் எல்லாத்தையும் சொன்னாமா, என்னுடைய தம்பி அவன். நீ நாளைக்கு கமலா தேட்டரில் போய் படம் பார்க்கணும்னாக்க என்கிட்ட செக்குலாம் கிடையாது. செக்கு என்கிட்ட இருக்கு, ஆனா சைன் போடுறதுங்கிறது அவன் சைன் போட்டாதான் உனக்கு மால்லையே வேலை செய்யும். ஏடிஎம் கார்டு என்கிட்ட இருக்கும், ஏடிஎம் கார்டுக்கு பாஸ்வேர்டு லக்ஷ்மணன்ட்ட தான் இருக்கு. ஏன்னா அவன் தான் ஸ்ரீமானு. ஸ்ரீமானு அகிருததாரஸ்ச. அகிருததாரஹா அப்படின்னாக்க கல்யாணமாகலேன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று கல்யாணமாயி பத்னியை கூட்டிட்டு வரலேன்னு ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தம். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னே, ஆமாமா ராமா நீ சொல்றது கரெக்டு, லக்ஷ்மணா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த மாதிரி அண்ணா தம்பிகள் 2-3 தடவை அலக்கடிச்சு அவளுக்கு அது கோபம் என்னை இது மாதிரி அவமானப்படுத்துறதுக்கு காரணம் பக்கத்துல ஒரு பெண் இருக்காங்கிறதுனால தான் நான் பண்றேன், அந்த பெண்ணை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அவள் சீதை கிட்டக்க வரும்பொழுது லக்ஷ்மணா லக்ஷ்மணான்னா பகவான். இது ஆரம்பத்திலேயே பண்ணக்கூடிய காரியம். இப்ப நீங்க கத்து என்ன பண்றது, இருங்க நான் வரேன்னு சொல்லி லக்ஷ்மண சுவாமி சூர்பனகையுடைய காதையும் மூக்கையும் அறுத்து விட்டு அவள் ராவணன்ட்ட போய் சீதாதேவி பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியமான சரித்திரம் இன்னைக்கு. நாளைய தினம் ஜட்டாயு மோக்ஷம் சுக்ரீவ பட்டாபிஷேகத்தோட பூர்த்தியாருது. சுவாமிநாத ஷட்கம்னு நேற்று சொல்லியிருந்தேன், ஒரு 5 நிமிஷத்தை முடிச்சிடுவேன். மணி 8:30 ஆயிடுத்து, இன்னொரு 5 நிமிஷம். இன்னைக்கு பங்குனி உத்திர புண்ணிய காலம். அனந்தராம தீட்சிதர்னு ஒரு மகான், தாங்ககாங்கேய காருண்ய சிந்தோ ஹே சுவாமிநாதார்த்த பந்தோ ருத்ராட்சதாரின் நமஸ்தே ரௌத்ரரோகம் ஹரத்வம் புராரேர் குரோர்மே ராகேந்து வக்திரம் பவந்தம் மாரரூபம் குமாரம் பதே காமபூரம் ஹே சுவாமிநாதார்த்த பந்தோ மாம் பாஹி ரோகாதகோராத் மங்களாபாங்கபாதேன பங்காத் ஸ்வராணாம் காலாத் சதுஷ்பாககூலாத் காலகாலஸ்ய சூனும் பஜே கிராந்தசானும் ஹே சுவாமிநாதார்த்த பந்தோ பிரம்மாதயோ யஸ்ய சிஷ்யாः பிரம்மபுத்ரா கிரௌ யஸ்ய சோபானபூதா சைன்யம் சுராஷ்சாபி சர்வே
सामवेदादिगेयं भजे कार्तिकेयं हे स्वामिनाथार्तबन्धो काषाय संवीतगात्रं कामरोगादिसंहारि भिक्षान्नपात्रं कारुण्यसम्पूर्णनेत्रं शक्तिहस्तं पवित्रं भजेऽहं कुमारं हे स्वामिनाथार्तबन्धो श्रीस्वामी शैले वसन्तं साधुसङ्गस्य रोगान् सदा संहरन्तम् ओङ्कारतत्त्वं वदन्तं शम्भुकर्णे हसन्तं भजेऽहं शिशुं तं हे स्वामिनाथार्तबन्धो स्तोत्रं कृतं चित्रचित्रं दीक्षितानन्तरामेण सर्वार्थसिद्ध्यै भक्त्या पठेद्यः प्रभाते देवदेवप्रसादाल्लभेदाष्टसिद्धिं हे स्वामिनाथार्तबन्धो भस्मलिप्ताङ्गगाङ्गेय कारुण्यसिन्धो हे स्वामिनाथार्तबन्धो स्वामिनाथा आर्तबन्धो அப்படின்னு சொல்றார். சுவாமிநாத சுவாமி தான் ஆர்த்தின்னு மனோவியாதியை போக்கக்கூடிய ஒரு விஷயம். 4 பேருக்கு தெரிஞ்சு வந்தா சோகம்னு பேரு. ஆர்த்தினா என்ன அப்படின்னா, பத்னி பர்த்தாட்ட சொல்ல முடியாது, பர்த்தா பத்னிகிட்ட சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட ஒரு வியாதி. அந்த வியாதிக்கு என்ன மருந்துன்னா, எல்லாரும் தூங்கியாச்சான்னு பார்த்து தன்னுடைய கண்களுடைய கண்ணீரால தலகாணியை நினைச்சுக்கலாம், அதுதான் மருந்து. ஆர்த்தின்னு பெண் குழந்தைகளுக்கு பேர் வைக்கக்கூடாது. பெண் குழந்தைகள் பிறந்தாக்கா ஆர்த்தி அப்படின்னு பேர் வைக்கக்கூடாது. ஏன்னா மனோவியாதின்னு அர்த்தம். இல்லாத மனோவியாதியை நம்ம ஒவ்வொருத்தரையும் கூப்பிடும்பொழுது நம்ம ஸ்வீகாரமாக எடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். அதனால தான் அம்பாளுக்கு சர்வஸ்ய ஆர்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே, சகல ஆர்த்தியும் போக்கக்கூடியமா நீ அப்படின்னு தேவி மகாத்மியத்தில் சொல்றது. இங்க சொல்ற சுவாமிநாதா ஆர்த்தபந்தோ அப்படின்னு, பந்து கஷ்டம்னு வந்துருச்சுன்னா பந்து யாருன்னா நீதான் பந்து. மாம்பாஹி ரோகாத கோராத், எனக்கு பெரிய கோரமான வியாதி வந்துருச்சு, இதிலேருந்து என்ன வெளியில கொண்டு வரணும். நீ எப்பேற்பட்டவன்னா காலா சதுஷ்பாக கூலாத், காலகாலன்னு சொல்லக்கூடிய மிருத்யுவை காலால எட்டி உதைச்ச பரமேஸ்வரனுடைய புத்திரன் நீ. யமதர்மராஜனை காலால எட்டி உதைச்சவனுடைய புத்திரன்னா வியாதிங்கிறது யாரு? யமனுடைய சர்வன்ட். யமனையே உங்க அப்பா எட்டி மதிக்கிறார்னா அவனுடைய சர்வன்ட், அவனுடைய புள்ள. நீ இந்த வியாதியை போக்க மாட்டியா? பிரம்மாதயோயஸ்ய சிஷ்யாக பிரம்மபுத்திராகிரோயஸ்ய சோபான பூதா. சோபானம்னா படிக்கட்டுன்னு அர்த்தம். பிரம்மபுத்திரால் 60 பேரும் படிக்கட்டாக இருக்கா. சைன்யம் சுராஷ்சாபி சர்வே, சகல சைன்யத்தோடையும் சுவாமிநாத சுவாமி பிரகாசிக்கிறார். சாம வேதாதிகேயம் பஜே கார்த்திகேயம். சாமவேதத்தில் ரொம்ப பிரீத்தி ஜாஸ்தி. நமக்கெல்லாம் இங்கே சுப்பிரமணிய சுவாமி முருகன்னு சொன்னால் தெரியும், ஆனால் வடக்கையெல்லாம் போனால் கார்த்திக்னு சொன்னாதான் தெரியும். கார்த்திக் சுவாமி கார்த்திகேயன்னு சொன்னாதான். அந்த கார்த்திகேயத்தை இங்கே கொண்டு வர பஜே கார்த்திகேயம். காஷாய சம்வீத காத்திரம், காஷாயத்தை கட்டி விபூதி அபிஷேகம் பண்ணாக்க இன்னமும் எய்த்தா மாதிரி சன்னியாசி நிற்கிற மாதிரி இருக்கும் சின்ன குழந்தையோட ஸ்வரூபத்தில். அது என்ன பண்ணணும்னா காம ரோகாதி சம்ஹாரி பிக்ஷான்ன பாத், காம குரோத லோப மோக மத மாத்சரியம்னு சொல்லக்கூடிய 6 விதமான வியாதியை போக்கிறது. காருண்ய சம்பூர்ண நேத்திரம், உன்னுடைய கண்கள் கருண ததும்பின கண்களா இருக்கு. சக்தி ஹஸ்தம் பவித்ரம் பஜே சம்புபுத்திரம். பார்வதியினுடைய புத்திரனா இருக்கிற நீ, பரமேஸ்வரன புத்திரனா இருக்கிற நீ, உன்னை நான் பஜிக்கிறேன். நீ எங்க இருக்கேன்னா ஸ்ரீ சுவாமி சைலே வசந்தம், சுவாமி மலையில பிரகாசிக்கிற. சாது சங்கஸ்ய ரோகான் சதாசம், சாதுக்களுக்கு வந்த ரோகங்கள்லாம் நீ பூர்த்தி பண்ற, வியாதியெல்லாம் நிவர்த்தி பண்ற. நீ எப்பேற்பட்டதா இருக்கன்னா ஓங்கார தத்துவம் வதந்தம். அப்பாக்கே நீ பிரணவத்தை உபதேசம் பண்ணின. சுவாமிக்கே நாதனாக இருந்ததுனாலதான் சுவாமிநாதன் பேர். அப்பேற்பட்ட நீ சம்பு கர்ணே ஹசந்தம் பஜேஹம் சிசுந்தம். சின்ன குழந்தையா இருந்து உன்னுடைய அப்பாவுக்கு காதல பிரணவத்துக்கு உபதேசம் பண்ணி ஸ்தோத்திரம் கிருதம் சித்திர சித்திரம். இப்பேற்பட்ட சித்திரமான ரொம்ப ஐஸ்வர்யத்தை கொடுக்கமான அதிசயமான ஆச்சரியமான ஸ்லோகம் தீட்சிதானந்தராமேண சர்வார்த்த சித்தியை. அனந்தாம தீட்சிதர்னு ஒரு மகான் சகல
அர்த்த சித்தமும் நமக்கு கிடைக்கணுங்கிறதுனால பண்ணியிருக்கர். பக்தியா பட்டேத்ய பிரபாத்தே, நித்தியபடியே கார்த்தால பக்தியோட சொன்னாக்க தேவதேவ பிரசாதாது லபேது அஷ்டசித்திம். தேவதேவனுடைய சுவாமிநாதனுடைய பிரசாதமும் அஷ்ட சித்திகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இது பங்குனி உத்திர புண்ணிய காலத்தில் நமக்கு சுப்பிரமணிய சுவாமியை ஸ்மரிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. நாளைக்கு சனிக்கிழமை எல்லாமே லீவாக இருக்குமேன்றனால தான் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். நாளையிலேருந்து சரியாக 8:30 பூர்த்தி பண்ணிவிடுவேன். இன்றைக்கி லேட்டாக எடுத்து நாளைக்கும் லேட் பண்ணிவிடுவார்னு நினச்சிட்டு யாரும் வராமல் இருக்க வேண்டாம். சீதா லக்ஷ்மண வரசத்ருக்ன அனுமத் சமேத ராமச்சந்திரனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால எல்லோருக்கும் ஆயுசு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சம்பத்து, தீர்க்க சௌமங்கல்யம், மனசாந்தி எல்லாம் கிடைக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அருள் அமுதம்.